இதை புரிந்து கொள்ளுங்க. இதை புரிந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த காலை வேளையிலும் கூட தொடர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம். இதற்கு ஆதாரமாக நான் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். தயவுசெய்து அதை படிக்கலாமா? ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்க. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, உங்களை பெற்ற சாராளை என்ன செய்யுங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்க. உங்களை பெற்ற சாராளை. இந்த 23வது அதிகாரத்திலே சாராளுடைய மரணத்தை குறித்து படிக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனால் இதை ஸ்கிப் பண்ணாம எனக்கு போக பிடிக்கல. ஆகவே இதிலிருந்து இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அந்த மரணத்தை குறித்து சில காரியங்களை நாம் படிக்க போறோம். உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். இந்த அம்மா பேர் என்னவா? சாராள். அதுல இருந்து நான் இன்றைக்கு இந்த செய்தியை ஆரம்பிக்கிறேன். சாராள் என்றால் என்ன? பிரின்சஸ் என்று சொன்னேன், இளவரசி. இந்த பெயரை இந்த சாராளுடைய பெற்றோர் வைக்கல, அவங்க சாராய் என்று என்ன செஞ்சிட்டாங்க? வைத்தாங்க. அதுக்கு ஒரு சரியான அர்த்தம் எந்த ஒரு இடத்துல என்னால கண்டுபிடிக்க முடியல. அநேக இடங்களை தேடி பார்த்தேன், அது சரியா எனக்கு புலப்படல. கடந்த முறை ஒரு அர்த்தத்தை சொன்ன அது இருக்குது, ஆனா அது சரியான அர்த்தமாக எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல. அதனால் சாராய் என்ற அந்த பெயரை ஆண்டவர் என்னன்னு மாத்துறாரு? சாராள் என்று மாற்ற. சாராள் என்றால் சொல்லுங்க, இளவரசி, பிரின்சஸ் என்று. நான் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இந்த பூமியில எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க ஆபிரகாம் சாராள் வாழ்ந்த நாட்கள்ல. ஆனால் இந்த வார்த்தையை, இந்த பெயரை வைத்து ஆண்டவர் என்ன செய்யறார்? இந்த சாராளை அழைக்க, இனி அவளை சாரா என்று கூப்பிடாத, அவளை என்னன்னு கூப்பிடு? சாராள் என்று கூப்பிடு, இளவரசி என்று கூப்பிடு என்று சொல்லுகிறார். யாரை இந்த பெயரை கொடுக்கிறார்? இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை விட்டு அவளை விடுதலையாக்குகிற ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார் என்று அந்த பெயருக்கு காரணம் சொல்றார். அப்போ இதை யோசித்து பார்க்கும்போது, சாரா என்று அழைக்காத, இனி சாராள் என்று என்ன செய்? அவளை அழை என்று சொல்லுகிறார், கூப்பிடு என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில இந்த பூமியில அநேக பெண்கள் இருந்திருக்காங்க. ஆனா அவள் எப்படி இருக்கிறா? இளவரசியை போல இருக்கிறார். சொல்லுவோமா? இந்த வார்த்தை எனக்கு கர்த்தர் எனக்கு யோசிக்க ஆரம்பிக்க, அல்லது இந்த எண்ணத்தை கொடுத்த போது நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். இளவரசியை போல இருந்தாள், இளவரசியாகவே இருந்தாள். அதனால்தான் அவரை சொல்ல இளவரசி என்று அலை என்று சொல்கிறார். இதை நான் படித்த போது அவர் ஒரு அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல எல்லாம் பிறக்கல, ஆனா தேவனுடைய பார்வையில் அவள் இளவரசியா இருந்தாள். அதனால ஒவ்வொரு நாளும் ஆபிரகாமை பார்த்து, நீ இளவரசி என்று அவளை என்ன செய்? கூப்பிடு என்று சொல்லுகிறார். இந்த காலவேளை இந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட நான் சில காரியங்களை நான் பேச நிற்கிறேன். இளவரசியை போல அவள் காணப்பட்டாள். அதற்கு சில குறிப்புகளை நான் யோசித்து பார்த்தேன். இந்த ஆபிரகாமும் சாராலும் ஏறக்குறைய 100 வருடத்துக்கு மேலாக திருமண வாழ்க்கையில அவர்கள் இணைந்து பயணப்பட்டிருக்கிறார். எத்தனை ஆண்டுகள்? 100 ஆண்டுகள். ஏன்னா சாரால் மரிக்கும் போது சாராளுக்கு 127 வயது. 127 வயது. அப்போ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? அன்றைய நாட்கள்லாம் ரொம்ப சீக்கிரமா பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணியிருந்தாலும் 27க்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பாங்க? பண்ணியிருப்பாங்க. குறைந்தது 100 ஆண்டுகளாக அவர்கள் குடும்ப வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்காங்க? வாழ்ந்திருக்கிறார். அதை நான் இப்படி யோசித்து பார்த்தேன். ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தின போது நிச்சயமாக அதை முதல்ல யார்கிட்ட தான் பகிர்ந்து கொண்டிருப்பா? சாரால் கிட்ட தான் பகிர்ந்து கொண்டிருப்பாங்க. அதை இந்த சாரால் அதை விசுவாசித்தார். அதை சாரால் விசுவாசித்தாள். ஏன்னா 17ஆம் அதிகாரத்துல தான் அவளோடு கூட டைரக்டா ஆண்டவர் பேசுகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அதற்கு முன்பு வரைக்கும் என்ன செய்யல? ஆண்டவர் சாராலோடு நேரடியாக பேசினதாக நாம் பார்க்கவில்லை. ஆனால்
இந்த சாராள் தேவனை என்ன செய்தார்? விசுவாசித்தார். ஏனென்றால் எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராள் என்று படிக்கிறோம். விசுவாசத்தினாலே சாராள் என்று படிக்கிறோம். அப்ப விசுவாசித்தாள் ஆண்டவரை. அவள் இளவரசியாக அவள் மாறினதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆண்டவருடைய பார்வையில அவள் விசுவாசித்தாள். தன்னுடைய கணவனுடைய வார்த்தையை என்ன செஞ்சா? அவன் நம்பினான். மகிமையின் தேவன் எனக்கு தரிசனமானார் என்று சொல்லி. இரண்டாவது, அவள் இளவரசியா இருந்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன் தேசத்தை, இனத்தை, உன் தகப்பன் வீட்டையெல்லாம் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். இந்த இடத்துல சாராள் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? தேவனுடைய வார்த்தை யாருக்கு தான் உண்டாயிருக்கு? ஆபிரகாமுக்கு தான் உண்டாயிருக்கு. ஆனால் தேவனை அவள் விசுவாசித்தபடினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாத இருந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமோடு கூட இணைந்து அந்த தேசத்துக்கு என்ன செய்தா? எங்க போறேன்னு தெரியாது. நம்ம ஆட்கள்லாம் என்ன சொல்லுவோம்? நீங்க போய் அங்க வீடெல்லாம் எடுத்து வச்சு எல்லா காரியங்களையும் செட் பண்ண பிறகு என்ன செய்யுங்க. நேற்றுக்கு ஒருத்தர் போன் பண்ணார், பிரதர் நான் வந்து எல்லா வீடியோ செட் பண்ணிட்டு அவங்களை உட்கார வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னாரு. ஆனா எங்க போறேன்னு கூட தெரியாது. எந்த தேசத்துக்கு, எந்த இடத்துக்கு போக போகிறோம் என்று கூட தெரியல. ஆனால் ஆபிரகாமோடு கூட சேர்ந்து தேவனை விசுவாசித்து ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து அவள் இந்த கானான் தேசத்துக்கு என்ன இனத்தை, தேசத்தை, தகப்பனுடைய வீட்டு, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்களா? நிச்சயமாக சாராளுக்கு ஊர் என்ற கல்தியர் பட்டணத்து அநேக நண்பர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, உறவுகள் நிச்சயமாக இருந்திருக்கும். எல்லாவற்றையும் விட்டு எங்க போறீங்க? எங்களுக்கு தெரியாது, அவர் புடப்பட சொல்லியிருக்காரு, என்ன செஞ்சிருக்கேன் நானு. அதனால நீ படிக்கணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்திலே அப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய காரியம். இது சும்மா அந்த பேரை ஆண்டவர் கொடுக்கல. இன்னைக்கு நாம வேணா நிறைய பேருக்கு என்ன செய்யலாம்? பட்டங்களை கொடுத்துடலாம். சிலருக்கெல்லாம் பட்டங்களை கொடுக்குறாங்க உலகத்துல மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய உலகத்திலும் கொடுக்கிறார்கள். மனிதர்கள் கொடுத்து விடலாம். ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார் என்றால் அதை ரொம்ப யோசிச்சுதான் என்ன செய்வார்? ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்திருக்கும். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். ஆனால் இந்த சாராள் அவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறார். அதனால இரண்டாவது காரியம் நான் சொல்றது என்ன, ஒரு நல்ல மனைவியாக அவள் செயல்பட்டு இருக்கிறார். அதுக்கு ஒரே காரணம் தேவன் மேல் உள்ள விசுவாசம். இன்றைக்கு அநேகருக்கு தேவன் மேல் உள்ள விசுவாசம் இல்லைனாலே குடும்ப வாழ்க்கையின் அஸ்திபாரமே அது என்ன செஞ்சிடும்? அசைந்து விடும். ஆமா, தேவன் மேல் உள்ள விசுவாசம். அப்போ இந்த ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, இந்த சாராள் தேவனை விசுவாசித்து ஆபிரகாமோடு கூட கீழ்ப்படிந்து வந்தான். அது மாத்திரம் இல்ல, இந்த ஆபிரகாமை இந்த சாராள் ரொம்ப நேசிச்சிருக்காங்க. ஒரே ஸ்லோமா நான் அதை பார்த்தேன். ரொம்ப நேசிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணை நேசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எப்படின்னா, போற இடத்துல எல்லாம் நீ என்னன்னு சொல்லுன்றா, சகோதரன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். சரி, அப்பவும் என்ன செய்யலாம்? அந்த ஆபிரகாம் உயிரோடு கூட இருக்கணும்ன்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க, அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆபிரகாமை சாராள் உண்மையா என்ன செஞ்சிருக்காங்க? நேசிச்சிருக்காங்க. ஏன்னா பல சூழ்நிலைகள் வரும். சாதாரண ஊரல்ல. இன்றைக்கு இருக்கிற நாமெல்லாம் ரொம்ப நாகரீகம் அடைந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில, சமுதாயத்துல ஏற்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள்ல அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள், யாக்கோபுடைய மகளுக்கு நடந்தது தெரியும். நம்ம தேசத்தின் பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாங்க. அங்க ஒருத்தன் கண்ணில் போட்டான், தூக்கிட்டே போயிட்டான். அப்படிப்பட்ட நாட்கள் அந்த நாட்கள். அது யாருடைய மனைவி, யாருடைய மகள் என்றெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேசம். சாதாரண அந்த தேசத்துக்கு ஆபிரகாம் கூட்டி கொண்டு போகிறார். அந்த தேசத்துல கீழ்ப்படிந்து போகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் சொன்ன எல்லா காரியத்துக்கும் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்தாங்க. அந்த இடத்தை நான் யோசித்து பார்க்கும்போது, அபிமெலேக்குடைய வீட்டுக்கு, பார்வோனுடைய வீட்டுக்கு கூட என்ன செய்யறாங்க அந்த அம்மா? அவங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இந்த ஆபிரகாம் எப்படியாவது என்ன செய்யணும், அவனுடைய நன்மையை இந்த சாராள் தேடினவர்களா இருக்காங்க. இன்றைக்கு எத்தனை பேர் பெண்கள் இப்படிப்பட்ட லெவல்ல தன்னுடைய கணவரை நேசிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. இன்னைக்கு என்னமோ செய்தி ஃபுல்லா யாரை பத்தி தான் இருக்க போகுது. அதுக்காக ஆண்கள் சகோதரர்களுக்கு இல்லைன்னு சொல்ல, நாமும் அதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதற்கும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கும்
அந்த அந்த சாரால் துணிந்தவளா இருக்கிறாள். அதுக்கு ஒரே காரணம் அன்புள்ள ஒரு மனைவியாக அவள் கீழ்ப்படிதல் மாத்திரம் அல்ல, தேவனுடைய பார்வையில் அவள் இளவரசி என்று அழைக்கப்படுவதற்கு இந்த காரணங்கள் எல்லாம் இருந்திருக்கு. சும்மா ஒரு மனிதனை மோசையை பார்த்து சொல்ற, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்ல, சும்மா சொல்லிடல, எல்லா விதங்களிலேயும் அவனை பரிசோதித்த பிறகு ஆண்டவர் அந்த வார்த்தையை மோசையை பார்த்து சொல்றார். அதே போலதான் இந்த சாராலை இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனைவிகளை காட்டி, அதனால்தான் பேதுரு 1 பேதுரு 3வது அதிகாரத்துல அவர் அநேக காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஒரே உதாரணம் யார் தான் சொல்றா? சாராலை தான் சொல்றார். அநேக பெண்கள் இருந்திருக்காங்க, ரெபேக்கால் கூட இருந்திருக்காங்க, லேயால் ராகேல் எல்லாம் கூட என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. ஆனா உதாரணத்துக்கு பேதுரு எடுத்தது யார் தான்? சாராலை எடுக்கிறார். அதை நம்ம படிக்க போகிறோம். ஆகவே ஒரு நல்ல மனைவியாக, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனைவியாக, ஒரு அன்புள்ள ஒரு மனைவியாக அவர்கள் காணப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு விசுவாசம் ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் சரீரம் செத்து போன ஒரு நேரத்துல 90 வயதாக இருக்கும் போது 15 எபிரேயர் 11:11 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அப்போ விசுவாசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அறிந்து, எப்படி அறிந்திருப்பாங்க? எப்படி அன்னைக்கு வேதத்துல இருக்குதா தேவன் உண்மை உள்ளவர்? அதை பார்த்தங்க, நான் அதை அப்படியே விசுவாசம், அப்படியெல்லாம் கிடையாது. அன்றைக்கு வேதம்லாம் கிடையாது. தேவனுடைய வார்த்தைகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, ஆபிரகாமுடைய வேலை ஸ்தலங்களிலே, ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் மத்தியிலே ஆபிரகாமுக்கு கட்ட சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறதை எல்லாம் இந்த சாரால் என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க தேவனை அறிந்திருந்தார்கள். ஒரு அற்புதமான காரியம். ஒவ்வொரு முறை தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறுகிறதை சாரால் பார்த்த போது வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாரு? உண்மை உள்ளவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வேதத்துல இருக்கிற வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோம், நான் அது தவறு என்று சொல்ல. ஆனால் நீங்களும் ஆண்டவரும் நேரடியான தொடர்பிலே, உறவிலே இருக்கும் போது தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும். அந்த வார்த்தைகள் நிறைவேறும் போது தேவன் உண்மை உள்ளவர், தேன் இனிக்கும் என்று நாம் என்ன செய்யலாம், எழுதி வைத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது அல்ல. தேனை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாதான் என்னது தெரியும், தேன் இனிக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை, அது தேவன் உண்மை உள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க, அப்ப அந்த விசுவாசம் அவளுக்குள் வந்திருக்கிறது. செத்து போன கற்பம் எல்லாம் என்ன செய்யுது, உயிர் அடைகிறது. எவ்வளவு பெரிய விசுவாசம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே செத்து போச்சுங்க. அதனாலதான் சொன்னான், இதுக்கு மேல உனக்கு எனக்கு பிள்ளை பற்றி கொடுக்க முடியாது, ஆகவே என் அடிமை பெண்ணோடு கூட சேரும் என்று சொன்ன இந்த சாரால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, சில தவறுகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்திருக்குது. இதை நான் பார்த்த போது, இந்த இளவரசி என்று ஆண்டவர் அழைத்துட்டாரு, ஆனா அவங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு நீங்க கேட்டக்கூடாது. ஆண்டவர் எப்போதும் அந்த அந்த முடிவை பார்க்கின்றார். எப்போது எதை பார்க்கிறாரு? முடிவை. இந்த வழியில சில பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும், வரதான். சரி, ஒரு பூர்ணமான மனிதனை வேதத்திலும் சரி இந்த உலகத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க. ஒரு பூர்ணமான மனிதன், தவறு செய்யாத ஒரு மனிதனை நீங்கள் எங்கேயும் என்ன செய்ய முடியாது. அப்படி யாராவது சொல்லுவார்கள் என்றால் நிச்சயமா அது வேற ஒரு ட்ராக்ல அவங்க போறாங்கன்னு தான் அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பூர்ணமான ஒரு மனிதன் இல்லை, ஆனால் ஆண்டவர் அவருடைய முடிவை அவர் பார்க்கின்றார். நீ சீமோனை பார்த்து சொல்ல, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பேதுரு என்று என்ன செய்வாய், அழைக்கப்படுவாய் என்று சொல்ற. ஆனா பேதுருன்னு சொன்ன உடனே அவர் பேதுருவா ஒரு கற்பாறையை போல உறுதி உள்ள ஒரு மனிதனா மாறிட்டாரா? ஒண்ணும் மாறவே இல்லை. 3.5 வருஷத்துல ஒண்ணுமே என்ன செய்யல. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவர் என்ன பேர் வச்சாரு? யார? இயேசுவை என்ன பேர் வைத்தார்? ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக ஆண்டவரை என்ன செஞ்சிட்டான் சொல்லிருப்பாங்களா? நம்மளா இருந்தா கண்டிப்பா சொல்லிருப்போம், என்னையா ஆண்டவரை பேர் வச்சு இப்படி இருக்கிறான் மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இந்த காலங்கள் எல்லாம் கடந்து, பல சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வரும்போது அவன் உண்மையாக உறுதி உள்ள ஒரு மனிதனாக என்ன செய்வான், மாறி விடுவான். மாறினாரா? அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 12வது அதிகாரம் தான் பேதுருடைய வாழ்க்கையில இது எப்படி ஆதியாகமம் 22 இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையோ, அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 12வது அதிகாரத்துல ஒரு மிக நெருக்கடியான சூழ்நிலை பேதுருடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனா அவனுக்கு தெரியும், நீ இள வயது உள்ளவனா இருக்கும் போது என்று நீ உனக்கு விருப்பமான இடங்களில் போன, ஆனா முதிர் வயதாகும் போது என்று சொல்லி அவனுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தை பேசியிருக்கிறார். ஆகவே
அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அவன் அறிந்திருந்தான். அவன் உறுதி உடையவனாக இருந்தான். உறுதி உடையவனாக அடுத்த நாள் பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் அவனை என்ன செய்றாங்க, சிரச்சேதம் செய்வதற்காக எல்லா ஆயத்த பணிகளும் நிறைவடைந்திருக்கிறது. வகுப்புக்கு 4 காவலாளர்கள் கூட என்ன செஞ்சிட்டு இருக்கான், காத்து கொண்டிருக்கிறார்கள். வாசல்ல 2 காவலர்கள் என்ன செய்றாங்க, நிற்கிறார்கள். பெரிய கதவு, இரும்பு கதவு சிறைச்சாலை பூட்டப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு மத்தியில நிச்சயமா பேதுரு படுத்து தூங்கி இருக்காருன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்த நாள் என்னது, நமக்கு அடுத்த நாள் ட்ரெயினுக்கு போகணும்னால என்ன செய்யாது, இத்தனைக்கும் ரிசர்வேஷன் பண்ணிருப்போம். நீங்க போனா என்ன செஞ்சிடலாம், ஏறி உட்கார்ந்துட்டு போயிடலாம். காலையில 6 மணிக்கு தான் ட்ரெயின்னா நமக்கு என்ன செய்யாது, நைட்டு தூக்கமே வராது. நம்மளை கொல்ல போறோம்னா என்ன ஆகும். அடிக்கடி நான் அந்த சதாம் ஹுசேனுடைய கடைசி நேரங்களை குறித்து நான் அந்த வீடியோல போட்டு அடிக்கடி பார்ப்பேன். நான் ஒரு பெரிய வீரன், சாதாரண ஆள் அல்ல சதாம் ஹுசேன். ஈராக்கினுடைய அதிபராக இருந்து, ஆனால் கடைசி இரவு ரொம்ப டிஸ்டர்பா இருந்திருக்கிறார். ரொம்ப அவர் கலங்கினவராக எத்தனையோ பேரை நேரடியாக சுட்டுக் கொன்ற மனிதன், நேரடியாக சுட்டுக் கொன்ற மனிதன். அவனை குறித்து ஒருத்தர் சொல்றாங்க, அவனுக்கு 90 அரண்மனைகள் இருந்ததாம். ஒவ்வொரு இரவுல எந்த அரண்மனைக்கு போய் படுப்பானா, 2-3 மணி நேரம் தான் அந்த இடத்துல இருப்பானா. அப்புறம் அடுத்த வீட்டுக்கு என்ன செஞ்சிருவானா, போயிடுவான். ஒரு வீட்டுல கூட உருப்படியா தூங்கலையா, ஒரு இரவு கூட ஒரு வீட்டுல படுக்கிறது இல்லையா. திடீர்னு வனாந்திரத்துக்கு போய் டென்ட் அடித்து தூங்குவானா. மரண பயம். வாழ்க்கை முழுவதும் சதாம் ஹுசேனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வீரனாக உலகத்துக்கு காட்சி அளித்தான். ஆனால் ஒவ்வொரு இரவும் மரணத்தோடு கூட போராடி கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் அடுத்த நாள் மரணம் என்று பேதுருக்கு தெரியுது. ஆனால் இரவு நிம்மதியா என்ன செய்யறாரு, தேவதூதன் வந்து நின்று விழாவிலே தட்டி எழுப்பினான். ஒரே ஸ்லோவா, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அப்போ தேவனுக்கு பிரியமாக இருந்தான். தேவனை விசுவாசித்ததுல அவ்வளவு தூரம் அவன் வளர்ந்திருந்தான் பேதுரு. அதை பார்த்துதான் சொல்றார், நீ இப்போ சீமோனா இருக்கப்பா, ஆனா நீ கேபா என்று. ஆமா, அவர் சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நடந்துரும். வழியில சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், ஆனா தேவன் அவர்களை சீர்படுத்தி சரிப்படுத்தி நிலைநிறுத்தி அவர்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆகவே சாரால பார்த்தோன்னே அவங்க கிட்ட எந்த தப்புமே இல்ல. நமக்கு எப்போது எதுதான் தெரியும், தப்பு தான் தெரியும். நம்ம கண்களை கட்ட பரிசுத்தப்படுத்துவாரால் நிறைய நாம் பார்க்க அறிந்து கொள்வோம். அப்போ சில தவறுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அது ஒவ்வொரு காலகட்டங்கள் வரும்போது கர்த்தர் அவளை சீர்படுத்தி சரிப்படுத்தி கர்த்தர் அவளை இளவரசியாக இந்த பூமியில வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் உங்களை பெற்ற சாராலை என்ன செய்யுங்க, வேற யார பத்தியும் சொல்லலைங்க வேதத்துல. நானும் படிச்சு பார்த்துட்டேன். உங்களை பெற்ற ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்கள். யார பத்தி ஆண்டவர் சொல்லவே இல்லை, அவங்களை நோக்கி பாருங்கள் என்று. ஆனால் அவங்களை நோக்கி பாருங்கன்னு சொல்றார். ஆகவே நாம் அவங்களை நோக்கி பார்க்க வேண்டியவர்களா இருக்கு. ஆகவே அவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள். சில நேரங்கள் தவறுகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய தவறை என்ன செய்தாங்க, சரிப்படுத்திக் கொள்ளார். அவிசுவாச குறைவினாலே 16வது அதிகாரத்துல சில தவறை பண்றாங்க. ஆனால் இந்த அதற்கு பிறகு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று நாம் படிக்கிறோம். வயது சென்றவளா இருந்தும். அப்போ ஒரு பெரிய இளவரசி என்று சொல்வதற்கு அநேக காரியம். ஒரு நல்ல மனைவியாக, தன் கணவனை நேசிக்கின்ற மனைவி, தன் கணவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனைவியாக, அது மாத்திரம் இல்ல ஒரு நல்ல தாயாக செயல்பட்டு இருக்கிறார்கள். சுபமா. ஆமா, ஏனென்றால் அந்த சந்ததியை கர்த்தர் இவ்வளவு தூரம் ஆசீர்வதிப்பதற்கு அதான் சொல்லுவாங்க, நூலை போல சேலையா, தாயை போல பிள்ளை. ஆமா, தாய் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் என்ன வரும், பிள்ளை வரணும். ஆகவே ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு சந்ததியை பெற்றெடுத்திருக்கிறார். யாரு? சாராள். ஆமா, ஒரு ஈசாக்கு அவ்வளவு தூரம் வளர்ந்து கர்த்தரை தியானிக்கின்ற ஒரு மனிதனாக இருந்ததற்கு ஒரே காரணம் இந்த ஆபிரகாமும் இந்த சாராளும் தான். தேவனை தியானிக்கிற ஒரு 30-40 வயதுல தியானம் செய்கிற மனிதன். இப்போ வேதத்தை வாசிக்கிற மனிதர்கள் கூட இல்ல. புரியுதா நான் சொல்றது? தியானம் வேற, வாசிப்பது வேற. நான் சொல்றது புரியுதுங்களா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம். நீ இதை தியானித்தால்
நீ கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லாம் தெரியும், ஆனா வாசிக்க கூட நமக்கு என்ன இல்ல, நேரம் இல்லை. ஆனால் இந்த ஈசாக்கு 40 வயதிலே தியானம் பண்ண வயல்வெளிக்கு என்ன செய்தாராம், போனார். அப்போ நன்றாய் புரிந்து கொள்ள, சாதாரண காரியம் இல்ல. அந்த அளவுக்கு தேவன் யார் என்று இந்த தாயார் அந்த ஈசாக்குக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் பார்க்கிறார், இவள் யார், இந்த பூமியிலேயே யார் தான் இவ, இளவரசி. பேர் வச்சு பரப்பத்தாது, ஆனா அந்தபடி வாழ்ந்திருக்காங்க இந்த அம்மா. அவங்களுக்கு விசுவாசம், ஆண்டவர் மேல அசைக்க முடியாத விசுவாசம், அசைக்க முடியாத கீழ்ப்படிதல் இந்த சாராள் கிட்ட இருக்கிறது. ஆமா, தன்னுடைய புருஷனை அவ்வளவாய் நேசித்த ஒரு பெண். அதுக்கு மேல இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு கேரக்டர் எங்கேயாவது இருந்தா எனக்கு தயவுசெய்து கூப்பிட்டு சொல்லுங்க, இந்த கேரக்டர் இதை விட நேசிச்சிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு சவாலுக்காக சொல்றேன். ஏன்னா நீங்கள் சாராள் இப்படி செய்தீர்கள் என்றால் நீங்கள் சாராளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று பேதுரு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, சாராளை போல நேசிங்க உங்களோட கணவரை, சாராளை போல கீழ்ப்படியுங்கள், சாராளை போல விசுவாசியுங்கள், சாராளை போல நல்ல தாயாரா இருங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த ஈசாக்கு பலிபீடத்தை தன்னை தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அவனுடைய தாயார் எல்லாவற்றுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, கீழ்ப்படிந்திருப்பாங்க. அதனால்தான் இவர் என்ன செய்யறாரு, அங்கே கீழ்ப்படிந்து பலிபீடத்திலே தன்னை ஒப்புக்கொடு. இல்லைன்னா என்ன செய்வான், அந்த அம்மா போய உனக்கு வேற வேலை இல்லைன்னு அந்த அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா அப்படியே யார் செய்யும், அப்படியே பையன் சொல்லுவான், போப்பா உங்களுக்கு வேற வேலை இல்ல, எப்போதும் ஆண்டவர்னு சொல்லுவீங்க. சாதாரண காரியம் இல்ல. பலிபீடத்துல நான் அதை இப்படி யோசித்தேன். இன்றைய நாட்கள்ல ஒருவர் சொல்றாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை 22ஆம் அதிகார சம்பவம் அப்படி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார்னு யாராவது சொன்னா என்ன சொல்லுவாங்க, ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த நாட்கள்ல சாராள் அதை என்ன செஞ்சிருக்காங்க, விசுவாசிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய காரியம், அந்த பையன் விசுவாசிச்சிருக்கான். அதனாலதான் அவன் ஏறி படுத்திருக்கான். தேவன் அந்த மரணத்திலிருந்தும் அவனை உயிரோடு கூட எழுப்ப வல்லவர் என்று ஆபிரகாம் மாத்திரம் இல்ல, ஈசாக்கு விசுவாசித்தான். அப்போ ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆபிரகாம் மாத்திரம் இல்ல, சாராள் மாத்திரம் இல்ல, ஈசாக்கு அதை என்ன செஞ்சிருக்கான், அறிந்திருக்கான். அதுக்கு நிச்சயமாக சாராள் இடத்திலிருந்து அதிகமாக அவன் கற்றுக்கொண்டிருக்கணும். அதனால்தான் சாராள் மரித்த பிறகு அவருக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. ஆனால் ரெபேக்காள் வந்த பிறகு சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் என்று அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து அவன் விடுபட்டான் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே ரொம்ப அவன் தாயாரை நேசிக்கின்ற ஒரு மனிதனாக இருந்திருக்கான். அவ வயதான காலத்திலிருந்து பிறந்திருந்தால் இந்த ஆவிக்குரிய பண்புகள் எல்லாம் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதற்கு ஒரே காரணம் யார்தான், சாராளும் ஆபிரகாம். இன்றைக்கு அநேகர் வெளியே போய் நிறைய படிச்சிடுறாங்க. ஆமா, வெளியே போய் நிறைய படிக்கிறாங்க. ஆனால் குடும்பங்களிலே அநேகர் நிறைய காரியங்களை என்ன செய்யறதில்லை, கற்றுக்கொள்வதில்லை. இந்த காரியங்கள் எல்லாம் வெளியே ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை ஸ்தலங்களில் இதெல்லாம் கற்றுக்கொள்ள முடியாது. எங்கதான் கற்றுக்கொள்ள முடியும், வீடுகளில தான் கற்றுக்கொள்ளணும். ஆகவே நம்முடைய குடும்பங்கள் அப்படிப்பட்ட குடும்பங்களாக காணப்பட வேண்டும். ஆகவே இவர் ஒரு நல்ல தாயாராக என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆண்டவர் பார்த்து இவர்களை இளவரசி என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, இவர்கள் ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு பெண்மணியாக இருந்திருக்காங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்மணிகளும் இவர்களை பாருங்கள் என்று சொல்லுகிறார். அது அவன் இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, புறஜாதிகளா இருந்தாலும் சரி, தேவனை அறியாதவர்களா இருந்தாலும், ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, உங்களை பெற்ற சாராளை என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்கள். ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையில அநேக முன்மாதிரியான காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதை 1 பேதுருவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களே பேதுரு சொல்லுகிறார். அந்தபடி மனைவிகளே என்று ஆரம்பிக்கின்றார். அந்தபடி மனைவிகளே என்று ஆரம்பித்து அந்தபடியே சாராள் என்று 6வது வசனத்திலே முடிக்கின்றார். ஆகவே முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப இந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க ரொம்ப கீழ்ப்படிதல். அந்த ஒன்றை மட்டும் யோசிச்சுட்டே இருக்காதீங்க, அந்த ஒன்றை மறந்துருங்க. சாராள் என்றால் யார்தான், கீழ்ப்படிதல் என்று பொருள். கீழ்ப்படிந்திருந்தால் அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால், அப்போ ஆபிரகாம் சில நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியாமல். அப்போ பெரிய பரிசுத்தவான் ஆபிரகாம், ஆனா அவரே சில நேரங்கள் என்ன செய்தார்,
கீழ்ப்படியாமல் இருந்திருப்பார். ஏனென்றால் நான் சொல்லிட்டேன், பூரணமான ஒரு மனிதனை நீங்கள் எங்கேயும் என்ன செய்ய முடியாது, தேடி கண்டுபிடிக்க. இயேசு மாத்திரம்தான் பூரணர். ஒரு சொல்லுவோமா, மனிதர்கள் எல்லாரும் தவறு இழைக்கிறவர்கள் தான். அப்பொழுது யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. அப்ப இந்த அம்மா எப்படி இருந்திருக்காங்க, பக்தியோடு, அது மாத்திரமில்ல கற்புள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படும். அப்போ இந்த அம்மா என்ன செய்யல, ஆபிரகாமுக்கு ரொம்ப போதனை, அந்த ஒரு இடத்துல போதனை கொடுத்தாங்க, அதையவே யோசிச்சுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன செய்யதே இல்லை. ஆனா இவர்களுடைய நடக்கையினாலே ஆபிரகாம் கிட்ட சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை போதனை இன்றி தன்னுடைய கற்புள்ள பக்தியுள்ள நடக்கையினாலே யாரை திருத்தியிருக்கா, ஆபிரகாமை திருத்தியிருக்கா. ஆகவே நாமும் ரொம்ப குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்கிறேன், அது கணவனானாலும் சரி மனைவியானாலும் பூரணமான ஒரு மனிதர்கள் இல்லை. ஆகவே நம்முடைய கற்புள்ள பக்தியுள்ள நடக்கைகளை பார்த்து அவர்கள் போதனையின்றி என்ன செய்யணுமா, அவர்கள் போதனையின்றி அவர்கள் மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆகவே நீண்ட காலமாக குடும்ப வாழ்க்கை செய்த ஒரு தம்பதியாய் காணப்படுகிறாள். ஆகவே அவளை ஆதாயப்படுத்தினான். அப்ப ஆபிரகாம் கிட்ட இருக்க அநேக மிஸ்டேக்ஸை யார் சரிப்படுத்தியிருப்பா, இந்த சாரால் சரிப்படுத்தியிருப்பான். அதுவும் போதனையின்றி, போதனை செய்தாலே போச்சு, அவ்வளவுதான். சில காரியங்கள் அதுக்காக எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு இல்லை. அவருடைய நடவடிக்கை, அவருடைய அன்பு, அவருடைய கீழ்ப்படிதல், இதை வைத்து அந்த அம்மா சில காரியங்களை சொன்ன போது ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும், கேட்டு நடந்திருக்க வேண்டும். சரி, கீழ்ப்படிதலினாலே ஆதாயப்படுத்தி கொண்டாள் என்று படி. அடுத்தது இந்த அம்மா யாரு, நம்ம பிரின்சஸ் என்று சொல்ல, இளவரசி. இளவரசின்னு உடனே நம்ம ஆட்கள் என்ன நினைச்சிருவாங்க, அவங்க போறது வர்றதெல்லாம் பார்த்தாலே இப்படிதான் இருக்குது. இளவரசியை போல ட்ரெஸ் பண்ணணும், இளவரசியை போல அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும், இளவரசியை போல பார்க்கணும், நிக்கணும், அந்த டிக்னிட்டியை என்ன செஞ்சிடணும், மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். பேதுரு அவங்கள பார்த்துட்டு சொல்றாரு, அடுத்தது 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராம். ஆபிரகாம் பொன்னும் வெள்ளி முடிய சீமானா இருந்தார். ஆனா இங்க சொல்லுகிறது என்னது, அது உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல். அவர் பெரிய இது பணக்காரர், அவர் சொல்றாரு மயிரை பின்னி, அதுக்காக எல்லாத்தையும் போட்டுட்டு போகணும்னு நான் சொல்லல. அப்போ அன்றைய நாட்கள்ல அந்த பெண்கள் ரொம்ப தங்களை என்ன செய்வார்கள், அலங்கரித்து காண்பிப்பார்கள், அலங்கரித்து. அப்போ இங்கே படிக்கிறோம், சாரால் அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை அவர்கள் என்ன செய்யவே இல்லை, அவர்கள் நாடவில்லை. அதான் சொல்ற, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். அடுத்தது இந்த அலங்காரம் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அழியாத அலங்காரமா. சில இடங்களுக்கு நான் தப்பா நினைச்சிடாதீங்க, சில ரிசப்ஷனுக்கு போறப்போ அந்த வேர்த்து அந்த அலங்காரம் பண்ணிட்டு வந்து நின்று இருப்பாங்க. ஆனா வேர்த்த பிறகு என்ன ஆயிடும், அதெல்லாம் அது கலைந்து அலங்கோலமாக மாறி இருக்கிறதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அப்போ இது 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 அழியாத அலங்காரம் அல்ல. நன்றாய் புரிந்து கொள் விசுவாசிகள், அதை நம்ம நன்றாய் புரிந்து, இது இது அலங்காரமே அல்ல. இது அந்த நேரத்திற்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அழியாத, இதுல ரொம்ப நாட்டம், ஒரு இளவரசினா இப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சிடாதீங்க, அதுல ரொம்ப நாட்டம் வைத்திராதீங்க. வசனம் சொல்லுது, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. பாருங்க, அப்போ என்ன 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 இருந்தது இந்த அம்மா கிட்ட, சாந்த குணம் இருந்திருக்கிறது. ஆமா, மோசையை குறித்து நம்ம படிக்கிறோம், அவன் பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் அவன் எப்படிப்பட்டவன், சாந்த குணம் உள்ளவன். எத்தனையோ பேர் வந்து பிரச்சனை பண்ணி பார்த்திருக்காங்க, அவர் எப்படிதான் இருந்திருக்கிறாரு, அமைதியா இருந்திருக்காரு. அப்புறம் அவனுடைய சகோதரனும் சகோதரியும் அவனுக்கு எதிராக எழும்பின போது ஆண்டவர் இதை சொல்லுகிறார். அவனை குறித்து தவறாக புரிந்து கொண்டு செயல்பட்ட போது கர்த்தர் அதை பேச, அவன் பூமியில் உள்ள எல்லா மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவன், சாதாரண காரியம் இல்லை. ஆகவே இங்கே இந்த ஒரு காரியத்தை இங்கே நான் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கிட்ட கூட இந்த குணாதிசயம் இருந்தது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப இந்த அம்மா நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், அவரு ஆபிரகாம் கிட்ட டன்னு கணக்க இருந்திருக்கும், என்னது இருக்க வேண்டியதெல்லாம். அப்ப எல்லாத்தையும் அவர் எல்லாம் மாட்டி நின்றுட்டு இருக்கலாம். ஆனா இந்த அம்மா என்ன செய்யலையாட்டு இருக்கு,
அதன் பேர்ல எல்லாம் இல்ல. ஆனா அந்த அம்மா கிட்ட என்ன இருந்திருக்கு? சாந்தம், சாந்த குணம். அது அழியாத அலங்கரிப்பா இருக்குது. நான் அதிகமா நினைத்த காரியம், காந்தியடிகள் அதிகமா யோசிப்பேன். இன்றைக்கு வரைக்கும் எல்லா ரூபா நோட்லயும் யார் பேர் தான் இருக்கு? யார் போட்டோ தான் இருக்கு? காந்தியடிகள், தேச பிதா காந்தியடிகளுடைய போட்டோ. நேரு தான் முதல் பிரைம் மினிஸ்டர்னு நினைக்கிறேன். ஆனா நேரு போட்டோ எதுலையுமே இல்லை. எந்த ஒரு அரசாங்க முக்கிய பதவியில யார் இருக்கவே இல்லை, காந்தியடிகள் இருக்கவே இல்லை. தவற ஒன்றும் பேசல, சரியா தான் சொல்றேன், பயப்படாதீங்க. எந்த எந்த முக்கிய பதவியிலும் யார் இல்ல? காந்தியடிகள் இல்ல. அவருடைய படிப்பெல்லாம் நிறைய படிச்சிருக்காரு. ஆனா அவருடைய வஸ்திரம் பாத்தீங்களா? ஆமா, இங்க சேலத்து பக்கம் வந்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டாராம். இப்படி இருந்தா போதும், என் நாட்டு மக்கள் எப்படிதான் இருக்கான், இப்படிதான் இருக்கான், ஆகவே இப்படி இருந்தால் போதும் என்று அந்த ஆடையை, அந்த காரியத்தை அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் படிக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் அவர் தேசப்பிதா என்று என்ன செய்யப்படுகிறார்? அழைக்கப்படுகிறார். ஆமா, அவர் பிறந்த நாள் நமக்கெல்லாம் விடுமுறை தினமாக இருக்கிறது. நம்ம ஆட்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்னது? காந்தி ஒரு நாள் அவரை நினைவு கூற, வருடம் அவரை நினைவு கூறுகிறார். ஆனா நேரு ரொம்ப பெரிய பணக்காரர், பெரிய ஐஸ்வர்யவான். சொல்லுவாங்க அவருடைய வீடுகள்ல அநேக கார்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பெரிய பணக்காரர்கள், டெல்லியில பாதி இடம் அவங்க எழுதுன்றாங்க, மோதிலால் குடும்பத்தினுடைய. அவ்வளோ பெரிய பணம் எல்லாம் இருந்தது. ஆனால் இவர் எப்படி சிம்பிளான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். ஆனால் உலகம் யாரை கௌரவிக்கிறது? நம்ம எந்த நாட்டுல போனாலும் யாருடைய சிலை இருக்கு? காந்தியடிகளுடைய சிலை. ஆகவே அலங்கரிப்பு, நாம் அலங்கரிச்சா அடுத்தவங்க நம்மளை பாராட்டிடுவாங்க, அவங்களுடைய கண்கள்ல இறக்கம் கிடைக்கும், அவங்க நம்மளை மேன்மையா நினைச்சிருவாங்க. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஆமா, அதை பார்ப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாத்துங்க, இந்த அலங்கரிப்பை எல்லாம் விட சாந்த குணம், அமைதலுள்ள சாந்தமும் அமைதலுள்ள ஆவி, அமைதலுள்ள ஆவி. இது எப்போ அமைதியா இருக்கணும்னா, பிரச்சனை வர நேரத்துல, எல்லா நேரத்திலும் அமைதியா தான் இருக்கும். ஆனா எப்போ இதை சொல்ல, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை எங்க வெளிப்படுத்த? பிரச்சனைகளின் நேரங்களிலே, நமக்கு எதிர்ப்புகள் வருகிற நேரத்திலே, நம்ம எரிச்சல் அடைய செய்கின்ற நேரத்திலே, அந்த நேரத்துல எதை வெளிப்படுத்தணுமா? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். அதுதான் அலங்காரம். பாருங்க, அதை சொல்லிட்டு சொல்றாரு, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்போ இந்த அம்மா உலகம் முழுவதும் இருக்க எல்லா பெண்களையும் பார்த்திருப்பாங்களாட்டு ஆண்டவர். எல்லா பெண்களையும் பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்காங்க. ஆனா இந்த அம்மா தாழ்மை, சாந்தம், கீழ்ப்பிடிதல், அழியாத அலங்கரிப்பு. இவ்வளவு பெரிய ஒரு நபர் தெரியுமா? ஆபிரகாம். சாதாரண ஒரு ராஜா யாரோடு உடன்படிக்கை பண்ணிட்டு போறா? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணிட்டு போறா. அவ்வளவு பெரிய ஒரு பெண்மணி சாதாரண நிலையில அவள் சாந்தமும் அமைதலும் உள்ளவளாக, புலம்பான அலங்கரிப்பின் மேல் அவர்கள் அக்கறையற்றவளாக, விசுவாச பெண்மணியாக, கீழ்ப்படிதல் உள்ளவளாக, தன்னுடைய கணவனை அதிகமாய் நேசிக்கின்ற ஒரு பெண்ணாக, இதெல்லாம் பார்த்துதான் ஆண்டவர் அந்த பேரை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். என்ன பேரு? இளவரசி என்று சொல்லுகிறார். இளவரசி என்று அலை என்று ஆண்டவரே சொல்றார். இந்த வார்த்தையை இருக்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் என்ன சொல்வாருன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கேளுங்க. ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுது என்னை பற்றி? ஆண்டவர் சொல்றா, கரெக்டா சொல்லுவார். மனிதர்கள் சொன்னா மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, ஏதாவது நினைச்சுக்க போறாரு அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் மிக சரியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். ஆகவே இந்த காலவேளை இந்த சாராளுடைய மரணத்தை குறித்து நாம் படிப்பதற்கு முன்பாக இந்த குணாதிசயங்கள் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆபிரகாமும் சாராலும் என்ன செஞ்சிருக்காங்க? வாழ்ந்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது முதல் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 23:1. இவ்வளவே அப்படின்னு என்ன? அதுக்குள்ள இந்த அம்மா போயிட்டாங்க அப்படின்னு. இவ்வளவே சாராளுடைய வயது. சாரால் 127 வருஷம் உயிரோடு, இவ்வளவே சாரால் உயிரோடு இருந்தார். அப்போ அடுத்த வாசனம், கானான் தேசத்துள்ள எப்ரோன் என்னும் கிரியாத் அர்பாவிலே சாரால் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்க. ஆபிரகாம் கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறார். ஏன் கண்ணீர் விட்டு இருக்கிறாரு?
இந்த மாதிரி ஒரு மனைவி நிச்சயமா யாருக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா ஆண்டவரே இளவரசி என்று சொல்லுகிறார். அவள் கீழ்ப்படிதல், தேவனுடைய விசுவாசம், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, புறம்பான அலங்கரிப்பற்ற ஒரு மனிதன். எவ்வளவோ பணங்கள், வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாம் இருந்த போதிலும் தேவனுக்கு பிரியமாக தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பின மனைவியை ஆபிரகாம் இழந்த போது ஆபிரகாம் எப்படி அழுதாலாம்? சாராளுக்காக புலம்பி அழுதான். புலம்பி அழுதான். வேதத்துல மோசே எழுதுறாரு, அது புலம்பி அழுதான். அந்த பிரிவை அவனால் என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் கண்ணீர் விட்டு அழுது இருப்பான், புலம்பி அழுது இருக்கிறான். இப்போ மரணம் நேரிடுகிற போது நமக்கு நெருக்கமானவர்கள், நாம் விரும்புகிறவர்கள் நம்மை விட்டு பிரியும் போது இருதயத்திலே வேதனை வரும். அப்போ நாம அழுகலாமா வேண்டாமான்னு சிலர் இருக்காங்க. கிறிஸ்தவங்களும் அழுகக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னார் கிட்ட. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்ன செஞ்சிருக்கிறாரு? புலம்பி என்ன செஞ்சிருக்காரு? அழுது இருக்கிறார். ஆமா, அப்ப ஏன் அழுகக்கூடாது? அழுகலாமா அழுகக்கூடாது? இங்க கூட சிலருக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால சொல்றேன், இந்த கண்ணீர் விடுகிற ஒரு நிலையை ஆண்டவர் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இல்லைன்னா நமக்கு கண்ணீர் வரவே வராது, அப்படியே பார்த்துட்டே இருப்போம், விழிச்சுட்டே இருப்போம். ஆனா இப்ப இருதயம் உடைந்தா என்ன வருது? இந்த இந்த நிலையை என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அழுகக்கூடாதுன்னா என்ன செஞ்சிருப்பாரு? வச்சிருக்கவே மாட்டார். இங்க மேல ஓவர் டேங்கே வச்சிருக்க மாட்டார். என் தலை கண்ணீரும் என் கண்கள் தண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்போ ஆண்டவர் அழும்படியாக என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மை படைத்திருக்கிறார். ஆமா, வேதனைகள் வரும்போது என்ன வரும்? அப்போ சரி, அடுத்தது இன்னொரு பிரச்சனை, ஆண்கள் அழலாமா? யாரு சொல்லுவாங்க ஆண்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க, அழுக கூடாது. ரைட், ஓகே. ஆனால் ஆபிரகாம் யாரு? ஆண், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் புலம்பி அழுதிருக்கிறார். அப்போ ஆபிரகாம் சாராளை ரொம்ப என்ன செஞ்சிருக்காரு? நேசித்திருக்கிறார். இயேசு கண்ணீர் விட்டாரா? இயேசு கண்ணீர். அப்போ இயேசுவே அழுதிருக்கிறார். தாராளமா என்ன செய்யலாம், அழுதுட்டே இருக்கக்கூடாது. அழுகையை குறித்து இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த அழுகை ரொம்ப, ஆண்டவர் ஏன் அழுகையை வைத்திருக்கிறார் என்றால், கண்ணீரை வைத்திருக்கிறார் என்றால், இந்த இருதயம் வேதனை அடையும். அந்த ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு போகும்போது இருதயம் உடைந்து விடும். அந்த புரோக்கன் ஹார்ட்ல இருந்து அந்த விடிவாக கண்ணீரை வைத்திருக்கிறார். இந்த இருதயம் உடைஞ்சிருச்சுன்னா கண்ணீர் வந்துடும், இந்த பாரம் வெளியே போயிடும். ஒரு சொல்லுவோமா? இல்லைன்னா என்ன ஆகும்? இருதயம் வெடிச்சு என்ன செஞ்சிருவான்? செத்துருவான். அதனாலதான் சில இடத்துல சொல்றாங்க, அழுதுறா அப்படின்றாங்க. அழுகாம என்ன செய்ய, அப்படியே அடக்கி வைக்காத. கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைய? அவன் அழுகாம இருந்தாங்க, அதை அப்படியே அடக்கி வச்சான், சீக்கிரம் இவனும் போய் சேர்ந்துட்டான்றாங்க. ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளும், அதை ஆண்டவர் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம அழும்போது அந்த பாரம் என்ன செய்யுது? நம்ம வீட்டு அதே தான் ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம அழும்போது அந்த பாரம், அந்த வேதனையை நீங்கும்படி செய்கிறார். ஆகவே வேற எங்கேயும் போய் அழுதுட்டு இருக்க வேண்டாம், ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யுங்க? அழுங்க. அப்போ பாரங்கள் என்ன செய்யும்? நீங்கும். ஆமா, யாராவது அழுகக்கூடாது, ஆம்பளைங்க அழுகக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இயேசு கண்ணீர் விட்டாருன்னு சொல்லுங்க. அப்போ லாசருவின் கல்லறையில இயேசு கண்ணீர் விட்டார். உடனே அங்க இருக்கவங்க சொல்றாங்க, இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு லாசருவை சிநேகித்தார். சில காரணங்கள், மரணத்தை குறித்து பார்த்து அழுதார். எப்படியோ ஆண்டவர் என்ன செஞ்சார்? அழுதார். அப்ப எவ்வளவாய் அப்ப யாரை நாம் நேசிக்கிறோமோ அந்த இடத்துல என்ன நடக்குது? அவருடைய பிரிவு வரும்போது நமக்கு அழுகை வரும். ஏனென்றால் பாரம். அப்ப அந்த பாரத்தை அடக்கி வைக்க முடியாது. அடக்கி வைக்காம அது அழுகையாக, இதெல்லாம் கர்த்தரே நம்முடைய சரீரத்துல என்ன அமைப்புல என்ன செஞ்சிருக்கிறார்? உருவாக்கி. இதெல்லாம் நல்லதுக்கா? இல்லைன்னா அழுகாம பாரம் போகாம ஹார்ட் அட்டாக் தான் வந்து சேரும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆகவே ஏதாவது வந்ததுன்னா தேவ சமூகத்துல போய் புலம்பி என்ன செஞ்சிருங்க? அழுது அந்த பாரத்தை நீக்கி விடுங்கள். சரி, அதுக்காக 1 தெசலோனிக்கேயர்ல நம்ம படிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அழுது கொண்டே இருக்கக்கூடாது. அதையும் ஒரு சொல்லுகிறார். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு நம்பிக்கையற்றவர்களைப் போல அழக்கூடாது. நம்பிக்கையற்றவர்களைப் போல மற்றவர்களுக்கு, ஏன்னா அவங்க அந்த அவர்கள் மரணத்துக்கு பிற்பாடு நடக்கின்ற காரியங்களை குறித்து அறியாதவர்களா இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்யறாங்க? அழுது கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, இங்கே ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்தில் பாருங்க, சாராளுக்காக புலம்பி அழுதான்.
2வது வசனத்தை கடைசி படிக்கிறேன். சாராளுக்காக புலம்பி, பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய், ஆபிரகாம் அங்கேயே அழுது புலம்பி ஜீவனை விட்டான்னு போடல, என்ன செஞ்சிருக்கு? பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் என்று படிக்கிறோம். அப்போ என்ன நடக்க வேண்டிய காரியத்தை என்ன செஞ்சாகணும்? பார்த்தாகணும். ஆகவே எழுந்து போனான் என்று சொல்லப்படுது. அப்போ அழுதுட்டே இருக்கக்கூடாது. நான் சொல்றது நம்பிக்கையற்றவளை போல அந்த வேதனை இருக்கும். அந்த வேதனையை நாம் வெளிப்படுத்த கண்ணீர் சிந்துவது தவறு அல்ல. சரி, எப்பதான் எது வரைக்கும் இந்த கண்ணீர் இருக்கும் அதையும் நான் சொல்லுகிறேன். புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கிற வரைக்கும் இந்த கண்ணீர் இந்த உலகத்துல. ஏனென்றால் பாடுகள், மனிதன் தவறு செய்து விட்டான். அவ தவறு செய்தது நிமித்தம் பாடுகளும் வேதனைகளும் இந்த பூமியில என்ன செய்து இருக்கிறது. ஆனால் இந்த பூமியையும் இந்த வானத்தையும் கர்த்தர் மாற்றி புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கும் போதுதான் இங்கே படிக்கிறோம். வெளிப்படுத்தும் விஷயம் 21:4 அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது என்று படிக்கிறோம். அப்போ அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் எப்பதான் துடைப்பாரு? முழுசா எங்கதான்? புதிய வானம் புதிய பூமியில வரைக்கும் தான் அங்கதான் என்ன இருக்கும்? கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் அங்க மரணமும் இல்லை, அலறுது இல்லை, வேதனை இல்லை, பாவம் இல்லை. அதனால இதெல்லாமே அங்க என்ன செய்யல இல்ல. அப்போ எது வரைக்கும் இருக்கும்? ஆமா, நித்திய ஜீவன் நம்ம அடைகிற வரைக்கும் இந்த பூமியில நமக்கு கண்ணீர் இருக்கிறது. இன்றையோடு உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் முடிவுன்னு யாராவது பிரசங்கம் பண்ணா நீங்க கொஞ்சம் விழிப்பாருங்க. அப்படியெல்லாம் வாழ்க்கை இல்லை. அப்படியெல்லாம் வாழ்க்கை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் வந்தா என்ன வரும்? கண்ணீர் வரதான் செய்யும். உபத்திரவம் உண்டு, திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், எல்லார் முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை இப்பொழுதே துடைத்து விட்டார் அப்படின்னு சொன்னா இல்ல. அது புதிய வானம் புதிய பூமியில தான் இருக்கு. ஏனென்றால் நாம விழுந்து போன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விழுந்து போன மனிதர்கள், பாவ நிறைந்த மனிதர்கள் வாழ்கின்ற உலகத்துல இருக்கிறோம். இங்கே சில பிரச்சனைகள் இருக்குது, பாவத்து நிமித்தம் பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் நம்மை தாக்கும் போது இருதயம் என்ன செய்யுது? உடைகிறது, அழுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவன்ல எந்த கண்ணீரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அங்க எப்போது சந்தோஷம் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, அது ஆகவே இந்த ஆபிரகாம் இந்த சாராளுக்காக என்ன செய்கிறார்? புலம்பி என்ன செய்கிறார்? அழுகிற. ஆபிரகாமுடைய கண்ணீரை குறித்து முதல் 2 வசனத்தில் ஆபிரகாம் புலம்பி அழுதான். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து என்ன செய்தாரு? எழுந்து சரி, இருக்கட்டும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த சாராளை குறித்து நம்ம படிக்கும் போது அவள் விசுவாச தாய் என்று சொல்லலாம். அவளை நோக்கி பாருங்கள் என்று சொல்லலாம். அவள் தேவனை விசுவாசித்து ஒரு பிள்ளையை பெற்றாள் என்பது மாத்திரல்ல, அவள் விசுவாசத்தோடே மரித்தாள் என்று நாம் படிக்கிறோம். அவள் எப்படி மரித்தாள்? சிலர் விசுவாசத்தை துவக்குகிறாங்க, ஆனா முடிக்கிறது இல்ல. பாதியிலே என்ன செஞ்சிடறாங்க? அந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் விடுகிறாள். அதனால எபிரேயர் 11:13 இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே என்ன செய்தாங்க? மரித்தாள். மரிக்கிற வரைக்கும் எதை காத்து கொண்டாங்க? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ விசுவாசத்தோடே மரித்தார்கள். என்ன விசுவாசம் அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரு, ஒன்னே ஒண்ணுதான் நடந்தது. எது? ஈசாக்கு மட்டும்தான் பிறந்திருக்கிறார். ஆனால் சாராளுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? வாசிங்க, உன்னுடைய சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம் 17ஆம் அதிகாரம். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். ஆனா இதெல்லாம் பார்த்தாங்களா? ஜாதிகள் பார்த்தாங்களா? யாரதான் பார்த்திருக்கா? ஆமா, ஏசா யாக்கோப கூட யார் பார்க்கல? சாராள் பார்க்கல. ஜாதிகளுக்கு தாய், உன்னுடைய சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள். இதையெல்லாம் பார்க்கவே இல்லை. இங்கே நான் படிக்கிறேன், இவர்கள் யாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல், ஆனால் தூரத்திலே கண்டு. அப்போ ஆண்டவர் இவர்களுக்கு காட்டியிருப்பாராட்டு இருக்கு. நான் அப்படி நம்புறேன். யார? ஏசா யாக்கோபை காட்டியிருப்பாரு. அடுத்தது யாக்கோபின் மூலமாக 12 பிள்ளைகள் என கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 12 கோத்திரமாக இந்த தேசத்து முழுவதும்
அந்த அவர்கள் சஞ்சரிக்கிற பரதேசிகளா இருக்கிற அந்த தேசம் முழுவதும் யார்தான்? ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்ன செய்யுது? வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக அவர்கள் கண்டு, பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே கண்டு, அடுத்தது நம்பி அணைத்து கொண்டு, இப்ப அடுத்தது பாருங்க, விசுவாசத்தோடே மரித்தார். அப்ப இதை அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க? கடைசி வினாடி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள். இந்த காலவெளியில அநேகர் விசுவாசத்தை ஆரம்பித்தார்கள், ஆனால் அநேகர் விசுவாசத்தோடு கூட தங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செய்யவில்லை. இந்த காலவெளியில நாம எப்படி இருக்கோம் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று என்ன செய்தார்களாம்? அறிக்கையிட்டு. எவ்வளவு ஆஸ்திகள் இருக்கு பாருங்க இவங்களுக்கு, எவ்வளவு ஆஸ்திகள். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு 14ஆம் அதிகாரத்திலே 13ஆவது அதிகாரத்திலே அவங்களுக்கு ஆஸ்திகள் இருந்தது. அவ மரிக்கும் போது இன்னும் எவ்வளவா இருந்திருக்கும்? இந்த தேசம் தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் என்ன என்று சொல்லுகிறார்கள்? அந்நியரும் பரதேசி. அப்போ அவங்களுக்கு தெரியுது, அது அடுத்த குறிப்பில் ஆபிரகாமை குறித்து சொல்ல. அப்போ அவங்களுக்கு தெரியுது, நாம் இந்த தேசத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த தேசத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த பரம வாசஸ்தலத்துக்கு உரியவர்கள் என்பதை அறிந்து இந்த பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று, நமக்கு கொஞ்சம் வந்துட்டா யாரு என்றோம்? என்னையா பார்த்து பரதேசின்ற அப்படின்றோம். ஆனா இவங்க அதை அறிக்கை செய்தார்களாம். அதை நம்ம படிக்க போறோம். ஆபிரகாம் அதை என்ன செய்தாராம்? அறிக்கை. நாம எங்கேயாவது சொல்லுவோமா நான் பரதேசிங்க அந்நியருங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டோம். ஆனா ஆபிரகாம் இதை சொல்லியிருக்காரு. சரி, இருக்கட்டும். பாருங்க, இது இப்படி மரித்தார்கள் என்று. அப்போ அவங்களுடைய தாட்டே எப்படிதான்? நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். இந்த பூமியில கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார், எங்கள் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். ஆகவே எங்க வீடு வாசல் எது இருந்தாலும் நாம யாருதான்? இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அதான் இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ எவ்வளவு பெரிய சீமானாய் ஐஸ்வர்யவானாய் ஆபிரகாம் இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழும்போது அந்நியரும் பரதேசிகளுமாக அவர்கள் அந்த எண்ணம் அவர்களுடைய சிந்தையில என்ன செய்யுது? இருந்தது. ஒரு 1000 ரூபாய் இருந்தாலே நம்மளுடைய நடைய என்ன செய்யுது? மாறிடுது. ஆனால் அவர்கள் எவ்வளோ பெரிய, அதாவது இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் இவங்க கிட்ட. ஒன்றுமில்லா நம்ம கிட்ட, ஆனால் நம்ம பண்ற காரியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆகவே அவர்கள் தங்களை அந்நியரும் பரதேசி. பாருங்க, இப்பொழுது ஆபிரகாம் பாருங்க, வாசிக்கலாம், மன்னிக்கலாம். பாருங்க, இல்ல வாசிக்கலாம். எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசி, வாசிக்கலாம் 4வது வசனம். நான் உங்களிடத்தில் அந்நியனும். நாம சொல்லுவோமா? இவர் எவ்வளவு பெரிய சீமானா இருக்கிறாரு, ஆனால் அந்த தேசத்தின் ஜனங்களிடத்துல போய் என்ன சொல்றாரு? நான் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன் என்று சொல்றார். அந்நியனும் பரதேசியுமா என்னிடத்தில். இதனாலதான் அவர்கள் அறிக்கை செய்தார்கள் என்று சொல்லப்படுது. எபிரேயர்ல அந்த 11வது வசனத்துல 11ஆம் அதிகாரத்துல தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று என்ன செய்தார்களாம்? அறிக்கை செய்தார்கள். அப்போ ஆபிரகாம் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா நாம என்ன செய்யணும்? அடிக்கடி சொல்லணும், நான் இந்த உலகத்துல எப்படி இருக்கேன்? அந்நியனும். ஆமா, அதுக்காக ஒண்ணு இல்லாம இருக்கிறதுன்ற அர்த்தம் இல்ல. நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்காக நான் அதுதான் என்னுடைய நித்திய வீடாக இருக்கிறது. சில காரியங்களை இன்னும் கூட சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நான் வரலான்னு பாக்குறேன். ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய மரணத்தை குறித்து, ஆமா, நீதிமான் தன் மரணத்திலே நம்பிக்கையா இருக்கிறான். நன்றாய் புரிந்துகள். நீதிமான் என்ன செய்யறானா? தன் மரணத்தை குறித்து நம்பிக்கையா இருக்கு. இந்த உலகத்துல மரணத்தை குறித்து அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? மரணத்தோடு கூட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. மரணத்தோடு கூட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம வேதம் நமக்கு என்ன சொல்கிறோம்? மரணத்திலிருந்து தான் எல்லாமே துவங்குகிறது. ஒரே சொல்லுவோமா? ஆமா, மரணத்திலிருந்து தான் எல்லாம் துவங்குது. அதுக்கு சில வசனங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். 73ஆம் சங்கீதம் 24ல இப்படி நாம் படிக்கிறோம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்கிறார். அப்போ முடிவிலே என்ன நடக்குதா? மகிமையில் ஏற்றுக்கொள். அப்ப மரணம் என்பது ஒரு பரிசுத்தவான், ஒரு விசுவாசிக்கு என்னதான் இருக்குது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முடிவிலே என்னை எதுல ஏற்றுக்கொள்வீர்? மகிமையிலே. அப்ப பரிசுத்தவானுடைய முடிவு என்னதுங்க? மகிமை. மரணம் பரிசுத்தவானுக்கு மகிமை. அதனால்தான் பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் மகிமையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். என்டர் இன்டு க்ளோரின்னு போடுறாங்க இல்ல? அது எவ்வளவு பெரிய வார்த்தை. சிலர் எல்லாம் வேற வார்த்தைகள் சொல்றாங்க. இயற்கை எய்தினார் என்று சொல்கிறார். இன்னும் சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பவில்லை, நீங்களே பார்த்திருப்பீர்கள். ஆனால் பரிசுத்தவான் என்ன செய்யறாரு? மகிமையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். இந்த உலகம் மகிமைன்னு சொல்ல முடியாது, ஆனால் மகிமையில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை, மகிமையில் சேர்த்துக் கொள்ளப்படுதல்.
அதை சில காரியங்கள் சொல்லுங்க. ஏன் மகிமை என்று ஆறுதல் கூட்டத்துல பேச வேண்டியது அல்லது சாவு வீட்டுல பேச வேண்டிய செய்தி நினைச்சிடாதீங்க. இந்த செய்தி உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் தேவை. நான் யோசிச்சுட்டு தான் வந்தேன். இந்த செய்தி யாருக்கு? ஏன்னா செத்து போன பிறகு இந்த செய்தி என்ன செய்ய முடியாது, மற்றவங்க தான் கேட்பாங்க. அதனால நன்றாய் புரியுது. இது ரொம்ப முடிவு என்பது, நீதிமான் தன் மரணத்தை நம்பிக்கையா இருக்கிறான். அவனுடைய மரணம் முடிவு மகிமையில் இருக்கிறது. அது எப்படி இருக்குது? மகிமையில் சேர்த்து கொள்ளப்படுது. இப்ப நம்ம முடிவு மகிமைக்கு போறோமா? அப்போ ஆப்போசிட் வச்சுக்கோங்க. அதுக்கு வசனம் கொண்டு வந்திருக்கேன். நேர் எதிரான ஒரு சூழ்நிலை. எப்ப வேணா முடிவு என்ன செய்யலாம், வரலாம். 6லும் சாவு 100லும் சாவுன்னு சொல்றாங்க. எப்ப வேணா வரலாம். ஆனா முடிவு மகிமையா இருக்கா? அதை கொஞ்சம் பாருங்க. சரி, ஏன் மகிமை என்று சொல்லுகிறார்? ஏனென்றால் பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21 இருந்து படிக்கும்போது பவுல் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், இது எனக்கு மகிமை என்று சொல்லுகிறார். பவுல் சொல்ற, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு கெயின் சொல்றார். சாவு எனக்கு என்னவா? ஆதாயம் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆதாயம்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு. அப்போ மரணம் கிறிஸ்தவனுக்கு என்னவா இருக்குது? ஆதாயமாக, லாபமாக இருக்கிறது. இந்த காலைவேளை மரணத்தை குறித்து யாராவது பயப்பட்டீங்கன்னா இதை சொல்றேன், ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னா மகிமை அடைய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். மரணம் என்பது மகிமையில் சேர்த்துக் கொள்ளப்படுதல். சரி, அது ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆதாயமாக காணப்படுகிறது. இப்ப அடுத்தது அந்த வசனத்தில் கீழே படும்போது, இந்த ஏன் ஆதாயம் என்று சொல்லுகிறார் என்றால், நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அந்த வசனத்தின் கடைசி, எல்லா வசனத்தையும் எல்லாரும் படிச்சா லேட் ஆகுது, அதனால அந்த இடத்தை மட்டும் சொல்ல. தேகத்தை விட்டு பிரிந்து, இந்த உடலை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அப்போ ஒரு மனிதனுடைய மரணம் எது மகிமை என்றால், அது ஏது அவனுக்கு ஆதாயமாய் மாறுகிறது என்றால், அவன் தன் உடலை விட்டு பிரிந்து எங்க போறானா? கிறிஸ்துவுடனே கூட. கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறதுக்கு ஆசை தானே. அநேக நேரத்துல நம்ம நினைப்போம், கிறிஸ்து பிறந்த இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல என்ன செய்ய முடியாம போயிடுச்சு, பிறக்க முடியாம போயிடுச்சு. அப்ப பிறந்திருந்தா இயேசுவை தொட்டு பார்த்திருக்கலாம், இயேசுடைய போதனையை நேரடியா கேட்டிருக்கலாம், அவர் செய்த அற்புதங்களை பார்த்திருக்கலாம், அவரோடு கூட அவருக்கு ஒரு சீஷனா மாறி இருந்தா, பேதுருக்கு, பவுலுக்கு, மற்றவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருந்தா ரொம்ப அப்படின்னு நினைக்கிறான். ஆனா நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இயேசுவை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நாம் யாரோடு கூட இருக்க போறோம்? எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமா, தேகத்தை விட்டு பிரிந்து, அதுக்காக இப்பவே போயிடாதீங்க. இந்த பூமியில வைத்திருக்கிறார் கொஞ்ச நாள், அதெல்லாம் முடிச்சிட்டு தான் எங்க போனோம்? அங்க போகணும். தேகத்தை விட்டு கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். நன்மையா இருக்குமா? மகிமையான ஒரு இடத்துக்கு கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். அது அதிக நன்மையா இருக்கும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நித்திய அல்லது இந்த மரணத்துக்கு பிற்பாடு விசுவாசி அல்லது தேவனுடைய பிள்ளைக்கு நித்திய வீட்டிற்கு கடந்து செல்கிறான். எங்க கடந்து செல்கிறான்? ஆமா, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த சரீரம் என்ன சொல்றாரு? பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போகிற வீடு. அழிந்து போதா இல்லையா? ஆமா, ஒரு வீட்டை கட்டுறாங்க. ஒரு வீட்டை கட்டினோட ஒரு 100 வருடம் அந்த வீடு இருந்துச்சுன்னா என்ன ஆயிடுது? அது இந்த வீடு பழைய வீடா மாறிடுது. அதுல அநேக பிரச்சனைகள் என்ன செய்யுது? வருகிறது. அதே போலதான் நம்முடைய சரீரம். இந்த சரீரம் ஒரு வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல வயது ஆக ஆக என்ன நடக்குது? சில பிரச்சனைகள் சரீரத்திலே ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே நான் படிக்கிறோம். ஆனால் இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு ஒரு நாள் அழிந்து போகிறது. அது மாத்திரம் இல்ல, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீட்டிற்கு கடந்து செல்கிறோம். அப்ப அந்த வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனையா என்ன செய்யாது? நம்ம சரீரத்துல அது ஆவிக்குரிய சரீரமாக அது காணப்படும். ஆகவே இந்த சரீரத்துல இருக்கிற தலைவலி, காய்ச்சல், உடம்பு வலி, எவ்வளவு வலிகள் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இந்த தற்காலிக வீட்டுல இருக்கா? ஆமா, எங்கிட்ட வியாதியே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா வயதாக ஆக என்ன வந்துருது? பலவீனங்கள் வருகிறது. ஆனால் நாம அந்த மகிமை அடைந்த இடத்திற்கு நம்ம போகும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆவிக்குரிய சரீரத்துல என்னவே இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. பெயின் கில்லர் மாத்திரைகள் தேவையே அங்க என்ன செய்யல இல்ல. அதான் சொல்றார், அது எனக்கு ஆதாயம். நான் கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு அதிக, அது எனக்கு நன்மையா இருக்கும்.
மகிமையில் சேர்த்துக் கொள்ளப்படுதல் என்று சொல்லுகிறதுக்கு காரணம், அங்கே நாம பரலோகத்தில் நித்தியமான ஒரு வீடு, பர்மனன்ட் ஹவுஸ். நமக்கு எதுதான்? பரலோகம் தான் நித்தியமான வீடு, நிரந்தரமான ஒரு வீடு, என்றென்றைக்கும் யுகா யுக காலமாக அவரோடு கூட வாழ்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த வெளிப்படுத்தும் விஷயம் 14:13 அவர்கள் பாருங்க, பின்பு பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அப்ப மரிக்கிறவர்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் யாரா? பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பார். அப்போ அந்த 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 பரலோகத்துல என்ன இல்ல? நமக்கு எந்த பிரயாசமும் இல்லை, எந்த பிரயாசமும் இல்லை. இப்ப பாருங்க, வீட்டுக்கு போனோன்னு பிரயாசம் இருக்கா? போனோன்னு என்ன செய்யணும்? சாப்பாடு ஆக்கணும், குழம்பு வைக்கணும், வீட்டை கிளீன் பண்ணணும், நாளைக்கு இன்னைக்கே என்ன செய்யணும்? ரெடி பண்ணணும். இந்த மாதிரி வேலை எங்க இல்ல? சகல பிரயாசம். அது மாத்திரம் இல்ல, அப்புறம் திங்கட்கிழமை போனா என்ன ஆகும்? திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் உழைக்கணும். இந்த பிரயாசமே கிடையாது. ஒருலே சொல்லுமா? எல்லா பிரயாசங்களையும் விட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க? நமக்கு இப்ப இளைப்பாறதுக்கு டைமே இல்லை. காலையில தட்டி எழுப்புனா கூட என்ன செய்ய முடியல? எந்திரிக்க முடியல. இளைப்பாறுதலுக்கு நேரம் இல்லை. அவ்வளோ டயர்ட். நம்மளுடைய டயர்டே தீர மாட்டேனுது. அவ்வளோ வேதனைகள், பிரயாசங்கள் இருக்குது. அப்போ பரலோகத்துல என்னவே இல்லையா? பிரயாசங்கள் இல்ல. அங்கே அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். நீதிமான்கள் தங்கள் படுக்கையில கம்பீரிக்கிறார்கள், இளைப்பாறுகிறார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது அத்தனையும் இயேசுவை விசுவாசிச்சா மாத்திரம் தான் கிடைக்கும். நடை புரிந்து கொள்ளுங்க. இத இயேசுவை விசுவாசிக்கலன்னா அது இன்னொரு காரணம், அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆகவே இங்கே நான் படிக்கிறேன், இதெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது. அதனாலதான் ஆண்டவர் யோவான் 11:25-26 சொல்கிறார், இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வானா? அப்ப இயேசுவை விசுவாசித்தால் நீங்கள் இந்த சரீரத்துல மரித்தாலும் நித்திய வீட்டில நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள், மகிமையிலே நீங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள். அதான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமா என்றால், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லுகிறார். ஆகவே நன்றாய் புரிந்து கொள், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். சரி, இதை குறித்து யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, நீதிமானுடைய மரணத்தை குறித்து நான் சொன்னேன். துன்மார்க்கருடைய மரணத்தை குறித்து அற்புதமாக ஒரு இடத்துல இருக்குது. பார்க்கலாமா? எவ்வளவு பேர் ஆசையா இருக்கீங்க? அது தேவையில்லைதான், ஆனா எச்சரிப்பு உண்டாகும்படி அதை நான் சொல்லுகிறேன். வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 18வது அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த புத்தகத்துல துன்மார்க்கனுடைய மரணத்தை குறித்து இதை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்க நம்ம கவனிக்கணும். அநேக நேரங்கள்ல இதை மற்ற இடங்கள்ல நம்ம பேசுறது இல்லை, ஆனால் இங்க இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக துன்மார்க்கனுடைய மரணத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இருங்க, நான் எடுத்துக்கிறேன். சரி, நேரமாகிறபடினால் 5வது வசனத்திலிருந்து படிக்கலாம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் ஆவிந்து போம். ஃபர்ஸ்ட் விளக்கு என்ன செய்தான்? அணையுது. அதனாலதான் சில இடங்கள்ல நான் நினைக்கிறேன், டெட் பாடிக்கு பக்கத்துல தலைமாட்டுல என்ன வச்சிருப்பாங்க? விளக்கு வச்சிருக்காங்க. அது ஏதோ காரணம் இல்லாம வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன் நான். இப்ப இதை படிக்கும் போதுதான் தெரியுது, நம்ம ஆட்கள் கேண்டிலாவது என்ன செய்யறான்? வைக்கிறான். கேண்டிலாவது என்னன்னா, விளக்கு அணைஞ்சிருச்சு. கேண்டில் எவ்வளவு நேரம் இருக்கும்? அது தூக்குற வரைக்கும் கேண்டில் வச்சிருப்பாங்க, அதோட முடியுது. விளக்கு அணைந்து போகும். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை அதோடு அணைந்து போகிறது. அதுக்கப்புறம் அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா நீதிமான் தன் மரணத்துல என்ன செய்யறான்? மகிமையில் சேர்த்துக் கொள்ளப்படும். ஆகவே இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு சத்தியம். விளக்கு அணைந்து போகும். பாருங்க, அணைந்து போகும். அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும். அவன் விளக்கு அவனுடனே கூட அணைந்து. அவ விளக்கு அணைஞ்சிரும். இந்த வாழ்க்கையில இயேசுவை யாராவது ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையை சரியா ஒப்பு கொடுக்காம, விசுவாசத்தோடு கூட மறிக்காமல் இருப்போம் என்றால் விளக்கு அணைஞ்சிரும். அதுக்கப்புறம் விளக்க என்ன செய்ய முடியாது? ஒருத்தரும் ஏற்ற முடியாது. ஆகவே ஆண்டவரை என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சரி, அடுத்தது 7வது வசனம். அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போம், அவன் ஆலோசனைகள் அவனை விலப்பண்ணும்.
அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான். மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வலையிலே கண்ணியிலே அகப்படுகிறான் என்று சொல்லப்பட்டுகிறது. எதில் அகப்படுறானா? கண்ணியிலே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுக்காக கண்ணியை வைக்கிறாங்க? ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ என்ன செய்யணும்? பிடிக்கணும். சரி, அந்த பறவையை அந்த கண்ணியில அகப்பட்டு விட்டது என்றால் அதனால அது விடுவித்துக் கொள்ளவே முடியாது. அதோட கதை என்னது? முடிஞ்சது. அது தன்னால் என்ன செய்ய முடியாது? முடியவே முடியாது. அதுபோல மரணத்துக்கு பிற்பாடு தேவனை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அந்த ஐஸ்வர்யவான் இருந்த இடத்துல தான் போகணும். ஆபிரகாம் முடியிலே லாசரு தேற்றப்படுகிறான். ஆனால் ஐஸ்வர்யவான் நரகத்துல என்ன செய்யறான்? ஒரு சொட்டு தண்ணீருக்காக என்ன செய்யறான்? அங்கே கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஆபிரகாமை பார்த்து அந்த லாசருவின் கையில ஒரு பாட்டில் கேட்கலவன், ஒரு சொட்டு தண்ணீர். அவன் கண்ணியிலே அகப்படுகிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து என்ன செய்யவே முடியாது. இந்த பூமியில் இருக்கிற போதே நமக்கு ஒரு நல் வாய்ப்பு, ஆண்டவர் விசுவாசிக்க, ஆண்டவருடைய வழிகளில் நடக்க ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் தவற விடுவோம் என்றால் கண்ணியிலே அகப்பட்ட மிருகத்தை போல அல்லது கண்ணியிலே அகப்பட்ட பறவையை போல பாதாளத்திலே நித்திய காலமாக அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல இருப்போம். இது வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. ஆமா, அங்கே அழுகையும் என்ன இருக்குமா? அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அந்த இடத்துல கண்ணியில அகப்பட்டுருவோம். ஐஸ்வர்யவான் அந்த இடத்துக்கு போயிட்ட பிறகு அவர் சொல்றார், ஆபிரகாம் சொல்றார், உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பிளவு என்ன செய்கிறது காணும். இங்கிருந்து ஒருவனும் அங்க போக முடியாது, அங்கிருந்து ஒருவனும் இங்கே வர முடியாது என்று சொல்கிறார். ஆகவே இன்றைக்கே ஆண்டவர் விசுவாசிங்க. கடைசி வினாடி வரைக்கும் இந்த விசுவாசத்திலே நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, அடுத்தது கீழே நீங்க அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா 16வது வசனத்துக்கு வரலாம். கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மரம் கீழே இருக்கிற வேர்கள் அழிஞ்சுனா மரம் அப்படியே என்ன செஞ்சிடும்? சாய்ந்து. ஒரு மரத்தின் அந்த வேர் அழிந்து கிளைகள் அழிந்து அந்த மரம் கீழே விழுகுது பாருங்க, அதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கனுடைய மரணம். அதுக்கப்புறம் அவன் உயிரோடு கூட என்ன செய்யவே முடியாது, எழும்பவே முடியாது, வாய்ப்பே இல்லை. வேர் ஒழுங்கா இருந்ததுன்னா கிளைகள் ஒருவேளை பிரச்சனையா இருந்தா கூட என்ன செய்யும்? திரும்பவும் துளிர்க்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும். கீழே இருக்கிற அவனுடைய வேர்கள் அழிந்து போகும். ஆமா, வேர் அழிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை. அதான் சொல்ற, மேலே இருக்கிற அவனுடைய கிளைகள் பட்டு போகும். அவன் நினைக்கும் நினைப்பு பூமியிலிருந்து அழியும். வீதிகளில் அவன் பேர் இல்லாமல், இங்க நிறைய சம்பாதிச்சு வைக்கலாம், ஆனா இங்க பேர் இல்லாமல் போகும். பாருங்க, அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். அவன் ஜனத்திற்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை. அவன் வீட்டில் மீதியா இருக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று படிக்கிறோம். ஆகவே அவன் இருக்கிற அந்த ஊர்லயே அவன் மறக்கப்பட்டு போவான். ஒருவேளை வீடுகளுக்கு பேர் வச்சுட்டு போல கொஞ்ச நாள் இருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் அந்த தெருலயே என்ன செய்வான்? மறக்கப்பட்டு போய்விடுவான். நமக்கு அன்பாக வாழ்ந்த அநேகரை பத்தி நமக்கு என்ன செய்யாது, நம்ம குடும்பங்களே அநேகரை என்ன செஞ்சிடறோம்? மறந்துடும். அப்போ மரணம் அதான், அவ்வளவுதான். கொஞ்சம் சில நாட்கள், சில வருடங்கள் தான். ஆகவே துன்மார்க்கனுடைய மரணம் ரொம்ப கொடிதான. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? ஆகவே இன்றைக்கு இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த ஆண்டவர் மேல் விசுவாசமா இருங்க. கடைசி வரைக்கும் இந்த விசுவாசத்துக்காக கூட என்ன செய்யணும்? போராட வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். சரி, இருக்கட்டும். இங்கே நாம படிக்கிறோம். ஆகவே இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மரணம். அப்போ ஆபிரகாம் சாராளை பத்தி தெரியும். அவன் மகிமையில சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறான், தேவனோடு கூட அவள் காணப்படுகிறாள் என்பதை அவன் உணர்ந்து அந்த தற்காலிக பிரிவை அவன் புரிந்து கொண்டு எழுந்து எங்க வர்றாரு? அந்த ஏத்தின் புத்திர இடத்திற்கு வந்து சொல்லுகிறார், நான் இந்த இடத்திலே அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன், என் இடத்துல இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு. இங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 8 முறை தமிழ் வேதாகமத்திலே, 7 முறை ஆங்கில வேதாகமத்திலே இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு அதை நான் அடக்கம் செய்ய ஒரு இடம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ இந்த ஆபிரகாம் சாராளுக்கு ஒரு நல்ல மரியாதையோடு கூட உள்ள நல் அடக்கத்தை செய்ய விரும்புகிறார். ஒரு சொல்லுவோமா? ஏன்னா அவ யார்? அதை புரிஞ்சிடாதீங்க, எங்கேயோ தூக்கி போட்டு போறது இல்லை. இளவரசி பாருங்க, ஒரு ராஜா மரித்தா என்ன செய்யறாங்க? அதற்குரிய கணத்தை கொடுத்து என்ன செய்யறாங்க? அந்த சரீரத்தை என்ன செய்யறாங்க? ராணுவ மரியாதையோடு அடக்கம் செய்யறாங்க. அவ 7 முறை சொல்றான், இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அது நல்ல அடக்கம் செய்யணும் அப்படின்னு.
ஒரு பெரிய அதிபதி, ஆனா அந்நியனும் பரதேசியமா இருக்கு. ஒரு அடி நிலத்தை கூட என்ன செய்யல, அவர் வாங்கல. ஏன்னா தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். நான் சொல்றது, இந்த வாக்கு தத்தங்கள் தேவனே நிறைவேற்றுகிற வரைக்கும் ஆபிரகாம் அதுல கை போடவே இல்லை. ஒரு சொல்லுவோமா, நாமளா இருந்தா என்ன செய்வோம், இந்த தேசத்தையே நமக்கு தான் கொடுத்திருக்கிறாரு, வாங்கு, அங்க ஒரு 10 ஏக்கர், இங்க ஒரு 10 ஏக்கர் என்ன செஞ்சிருவோம், வாங்கிடுவோம். ஆனா தேவன் எனக்கு சொந்தமா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அது கொடுக்குற வரைக்கும் அமைதியா நான் என்ன செய்வேன், அது வரைக்கும் அவர் ஒன்றுமே வாங்கவில்லை. இப்பொழுது தன்னுடைய இளவரசியை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் சொல்றாரு, இந்த பிரேதமின் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்று கேட்கிறான். அங்க இருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் கிட்ட, அங்க இருக்கிற மிக முக்கியஸ்தர்கள் கிட்ட, எனக்கு ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும், எனக்கு இருக்கிற என்னுடைய மனைவியாகிய இளவரசியை அடக்கம் செய்ய அதை தர வேண்டும் என்று சொல்லலாம். உடனே அவங்க பாருங்க, அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக எங்கள் ஆண்டவனே என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை மை லார்ட் என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய ஆண்டவனே. அப்போ அந்த அளவுக்கு அவர் எப்படி இருக்காரு, பணக்காரரா இருக்கிறார். அவர் ஆண்டவன் என்று அந்த தேசத்தின் குடிகள் சொல்லுகிறார். என் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளு, எங்களுக்குள்ளே நீர் என்ன சொல்றாருங்க, மகா பிரபு, எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு என்று தமிழ்ல போட்டிருக்கு. எபிரேய வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது என்றால், எ பிரின்ஸ் வித் காட் என்று சொல்லப்படுது. எ பிரின்ஸ் வித் காட், தேவனோடு இருக்கும் பிரபு என்று சொல்ல. நீ மகா பிரபு அல்ல, நீ என்ன பிரபு, தேவனோடு வாசம் செய்கிற பிரபுவா இருக்கிறேன். அந்த உலகத்தின் ஜனங்கள் சொல்ல, எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் சொல்றேன் நான், தேவனோடு கூட, பிரின்ஸ் வித் காட், தேவனோடு இருக்கிற ஒரு பிரபுவாக நீர் இருக்கிறேன். அந்த அம்மா பிரபுவா இருக்காங்க, இந்த அம்மா அவர் பிரபுவா இருக்காரு, இவங்க எப்படி இருக்காங்க, இளவரசியா இருக்காங்க. சொல்லுவோமா, எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. தேவனோடு இருக்கும் மகா பிரபுவாயி நீர் இருக்கிறீர் என்று ஒரு பெரிய சாட்சியை யார் சொல்றா, அந்த ஏத்தின் புத்திரர் சொல்லுகிறார். சொல்றாங்க, மகா பிரபு எங்கள் கல்லறைகள் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். அப்ப பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமான இடத்துல அடக்கம் பண்ணணும், எங்கதான் கொண்டு போய் அடக்கம் பண்ணோம், மெரினா பீச்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். முக்கியமான, அவங்க சொல்றான், எங்க ஊர்ல இருக்கிற முக்கியமான கல்லறையில் என்ன செய்யும், அடக்கம் பண்ணணும், அடக்கம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். இதை கேட்ட உடனே நாம் என்ன செய்வோம், சரி மெரினா பீச்ல இடம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு போய் அடக்கம் பண்ணிருப்போம். ஆனா இங்க நான் கற்றுக்கொண்ட காரியம், நான் கற்றுக்கொண்டது உங்களுக்கு சொல்றேன், வாசிங்க. அடக்கம், எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார். அப்பொழுது ஆபிரகாம், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா, அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அந்த தேசத்தாருக்கு வந்தனம் செய்து. ஏங்க, எப்ப வந்தனம் செய்யணும், இவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், வந்தனம் செய். இவர் என்ன சொல்றாரு, பேசி முடிச்சாச்சு, இப்ப என்ன செய்யறாரு, 2 தடவை வந்தனம் செய்து. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ரொம்ப பெரிய இருதயத்தோடு கூட, பிக் ஹார்ட்ல என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க, எங்களுடைய கல்லறைகள் மிக முக்கியமானதுல நீர் என்ன செய்யும், அடக்கம் செய்யும் ஒரு பெரிய வார்த்தையை சொல்றாங்களா. இந்த வந்தனம் செய்துன்னு என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு அதற்கு நன்றி சொல்லுகிறார். ஒரு சொல்லுவோமா, அப்ப ஆபிரகாம் யாரா இருந்தாரு, மனிதர்களுக்கு நன்றி உள்ள ஒரு மனிதனா இருந்தார். வந்தனம் செய்து அவன் சொல்ற, மிக முக்கியமான கல்லறையை நாங்க என்ன செய்யறோம், உனக்காக கொடுக்கிறோம். சிலருக்கு மெரினால கல்லறையில அடக்கம் பண்றதுக்கு என்ன செய்யல, இடக்கம் கொடுக்க முடியாம பல பிரயாசங்களை பட்டு அடக்கம் பண்றாங்க. ஆனா ஆபிரகாம் வாழ்ந்திருக்கிறாரு, அவர் ராஜாவெல்லாம் இல்ல, ஆனா தேவனோடு கூட வாழ்கிற ஒரு பிரபுவாக அவர் என்ன செஞ்சிருக்கிறார் இருந்ததுனால, அந்த அம்மா தேவனோடு கூட தேவனால் அழைக்கப்படுகிற இளவரசி என்ற நிலையில் அவர்கள் வாழ்ந்ததுனால, அந்த தேசத்தார் சொல்லுகிறார்கள், எங்களுடைய கல்லறைகள் பிரதானமானவர்களில் நீர் என்ன செய்யுங்க, அடக்கம் செய்யுங்க, நாங்கள் யாரும் அதற்கு என்ன இல்லை, தடை இல்லை என்று சொல்லுகிறாங்க. எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், அங்க கிடைக்குதா இங்க கிடைக்குதான்னு அலமோதிட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்திருக்காங்க பாரு. அப்போ சொல்றாரு, அதற்கு வந்தனம் செய். எனக்கு இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா, ஆண்டவர் எனக்கு கண்களை திறந்த போது ரொம்ப ஆச்சரியமா, வந்தனம் செய். நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்ன அப்படி இல்ல அப்படின்ட்டு போயிட்டு இருப்போம். ஆனா இவர் சிலர், நீங்க சொன்ன அந்த பெரிய வார்த்தைக்கு நன்றி புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், அவன் எப்பொழுதும் அந்த கிராட்டிடியூட் ஹார்ட் இருந்திருக்கு, அவனுக்கு நன்றி உள்ள ஒரு இருதயம் ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. அவன் ஒரு மனிதன் தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறான்னா எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்னா, மனிதர்களுக்கு முதலாவது அவன் என்ன செய்வான், நன்றி உள்ளவனா இருப்பான். அவர் செய்த உபகாரங்களை மறவாதே அப்படின்னு.
ஆமா, நாம அநேக நேரங்களில் ஆண்டவருடைய உபகாரத்தை மறக்கிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் நமக்கு செய்கிற நன்மைகளை நாம் மறக்கிறவர்களா இருக்கிறோம். ஆகவே நன்றியுள்ள இருதயத்தை தரும்படியாக எப்போது கேளுங்க. ஆபிரகாம் கிட்ட கற்றுக்கொள்கிற ஒரு நல்ல காரியம். அவர்கள் இந்த தேசத்தாருக்கு அவர் பெரிய ஒரு வார்த்தையை சொல்றாங்க. பிரதானமானவர்கள் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்றார். வந்தனம் செய்கிறான். எல்லாருக்கும் நன்றியா இருக்கேன் நான் இந்த பெரிய வார்த்தையை நீங்க சொன்னதற்காக என்று வந்தனம் செய்து அவர்களோட பேசி அதை எப்படி அந்த இடத்த வாங்குறாரு பாருங்க. ஏன்னா அவங்க இவர் வெளியூர்காரரு, அவங்களுக்கு அவங்க தேசத்தை விற்பார்களா என்று தெரியல எனக்கு. ஆனா இவர் என்ன செய்யறாரு, அவர் அடக்கம் செய்யணும்னு சொல்றாரு. அவங்க எங்களுடைய கல்லறையை கொடுக்க, ஆனால் இப்போ அந்த இடத்தை அவர் வாங்கணும் அது சொல்றாரு. அவர்களோட பேசி என்னிடத்துல இருக்கிற பிரேதம் என் கண்முன், அந்த வார்த்தை திரும்பவும் வரும் அடிக்கடி 7 முறை, பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்ரோன் தன் நிலத்தில் கடைசியில் இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாய் இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அந்த 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 மக்பேலா என்ற குகையை எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்கன்னு கேட்கிறார் மக்பேலா. ஏன்னா அந்த குகையில் என்ன செஞ்சலாம், சாரால இளவரசிய ஒரு நல் அடக்கம், மரியாதையோடு கூட ஒரு நல்ல அடக்கம் செய்யலாம், அதை கொடுக்க வேண்டும் சொல்கிறார். அது நாமளா இருந்தா என்ன செய்வோம், அது எவ்வளவு கம்மியா கேட்க முடியுமோ அவ்வளவு கம்மியா அவர் சொல்றாரு. அது பெருமான விலைக்கு அவர் அதை இலவசமா எனக்கு என்ன செய்ய வேண்டாம், அதுக்குரிய விலையை நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்குரிய விலை. அதனாலதான் சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்றார், உன்னுடைய பொருட்கள் எல்லாம் நீயே எடுத்துக்கப்பா, உன்னுடைய பாதரட்சியின் வார் கூட எனக்கு வேண்டாம், ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கொள்ள என்று சொல்கிறார். அப்போ ஆபிரகாம் எப்படி இருக்கிறார் பாருங்க, எதையும் இலவசமாக என்ன செய்யல, அவரு வாங்க விரும்பவே இல்லை. அதற்குரிய பெருமான விலையை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, அவர் குகையை மாத்திரம் தான் கேட்கிறாரு. ஆனா அங்க எப்படி என்ன நடக்குது பாருங்க. எப்ரோன் ஏத்தின் புத்திரர் நடுவில் உட்கார்ந்து இருந்தான். அந்த குகையினுடைய உரிமையாளர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்பொழுது அந்த ஏத்தினாகிய எப்ரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, குகை மாத்திரம் இல்ல, சொல்ல என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் இருக்கும் குகையும் உமக்கு. எப்படி நம்மளா இருந்தா என்ன செய்வோம், உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ அண்ணினும் பரதேசியமா இருக்க, வெளியூர்காரன், உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆபிரகாம் தேவனோடு கூட வாசம் செய்கிற ஒரு மகா பிரபுவா இருந்ததுபடினால், அவள் ஒரு இளவரசியாக இருந்தபடினால் அவருடைய நற்குணங்களை ஜனங்கள் பார்த்து சொல்றாங்க, பிரதானமானவர்கள் அடக்கம் பண்ணுங்கன்றாங்க. இல்ல எனக்கு அந்த குகை தாங்கன்னா, குகை மாத்திரம் இல்ல, அந்த நிலத்தையும் நாங்கள் உமக்கு என்ன செய்கிறோம், தருகிறோம் என்று சொல்ல, என் புத்தருடைய கல்லறைக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக, என் ஜனபுத்தருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன், உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை என்ன செய்யும், அடக்கம் பண்ணும். அந்த வார்த்தை மறுபடியும் இங்க வருகிறது, பிரேதத்தை அடக்கம் பாருங்க. இதை சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு திரும்பியும் சந்தோஷம். இப்ப திரும்பி என்ன செய்யறாரு, அப்பொழுது ஆபிரகாம் அந்த தேசத்தாருக்கு வந்தனம் செய்து திரும்பியும் நன்றி சொல்லுகிறார். தேங்க்யூ பிரதர். நாம அந்த வார்த்தையை என்ன செய்யவே மாட்டோம், சொல்லவே மாட்டோம். இந்த காலவேளை அதெல்லாம் படித்துக் கொள்வோம். வந்தனம் செய்து தேவனுடைய சிநேகிதனா வாழ்ந்திருக்கிறார். உங்களை பெற்ற ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். ஆபிரகாம் கிட்ட ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது ஆபிரகாம் நன்றி உள்ளவனாக காணப்பட வந்தனம் செய்து 13வது வசனம், தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை, நிலத்தின் விலையை தருகிறேன், அதை என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும், அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்று. நீங்க அதை என்ன வேலை சொல்றீங்களோ அதை நான் என்ன செய்யறேன், அதை கொடுத்தீங்கன்னா தான் நான் என்ன செய்வேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க அடக்கம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நோ அந்த வேலையெல்லாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் நேர்மையை கடைபிடிக்கிறவனா இருக்கிறான். நேர்மை இல்ல அதை விலை கொடுத்து வாங்கின பிறகு நான் என்னுடைய பிரேதத்தை நான் என்ன செய்கிறேன், அடக்கம் செய்கிறேன் என்று சொல்லுகிறான். அடக்கம் பண்ணுவேன் என்றான். அதற்கு எப்ரோன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளு, அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும் என்று சொல்லு. எவ்வளவு சேக்கல் நிறையா, 400 சேக்கல். அதை வேற இருக்கிற இடத்துல எல்லாம் எடுத்து பார்த்த போது சுமார் $500 என்று சொல்லு. அமெரிக்க டாலர் மதிப்பு எவ்வளவா, $500 என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபாய் கணக்குல போட்டா 4 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த இடத்தை என்ன செய்யறாரு, வாங்குறார். ஒரு லட்சமா. எனக்கு ஏன் இதை வாங்கினாருன்னு நான் யோசிச்சேன், அதை பின்னாடி சொல்றேன். 4 லட்சம் ரூபாய் கொடுத்து எதை வாங்கியிருக்கிறாரு, அவருக்கு தேசம் அவருடையது. ஆனா ஃபர்ஸ்ட் எதை தான் வாங்குறாரு,
கல்லறை பூமியாய் வாங்குகிறார். வாங்கி என்ன செய்கிறார்? வெள்ளி பெறும், எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம். ஏன்னா அவனும் பெரிய பணக்கார நாட்டுக்கு, அது என்னங்க ஒரு 4 லட்சம் ரூபாய் வரும், அது என்னங்க பெரிய காசாங்க, நீங்க எடுத்துக்கங்க சும்மாவே அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் சரி அப்படி சொல்லிட்டானே, நமக்கு அப்படி சொன்னாலே என்ன செய்யும், சரி வேற எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருப்போம், அதை வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனா ஆபிரகாம் அதெல்லாம் இல்ல, நீ பொருளை கொடுக்குற, நான் என்ன செய்யறேன் காசுக்கு. நான் என்ன சொல்றேன், நம்ம இந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எவனாவது சும்மா கொடுப்பானானே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நாம யாருக்கு கொடுக்க மாட்டேன்றோம், நாமளும் கொடுக்கணும். ஆனா சும்மா யாருக்கு என்ன செய்ய, இப்படி நாம செய்யும் போது தேவன் தொடர்ந்து நம்மளை என்ன செய்வாரு. எவ்வளவு பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இதுதாங்க இதை புரிந்து கொள்ளும். ஆமா, நாம மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, நான் என்ன நினைக்கிறேன், நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க, வாங்குங்கள் அப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கப்படும், வாங்குங்கள் உங்களுக்கு அதிகரிக்கப்படும். அப்படியெல்லாம் இல்ல, கொடுங்கள், அதை மாத்தி சொல்லுங்க, கொடுங்கள் உங்களுக்கு. ஆமா, எப்படி கொடுப்பாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு. எனக்கு இது ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. அது பரவாயில்ல எடுத்துக்கங்கன்றாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, நோ பார்கெயின். எனக்கு இது என்னை கர்த்தர் இப்படி மாத்தணும், நான் ஜெபம் பண்றேன். என்னது, எனக்கு ரொம்ப இதை படிக்க படிக்க நான் சிலர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், பார்கெயின், அவன் கேட்கிற விலையை என்ன செய், கொடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா சில நேரத்தில் நானும் பார்கெயின் பண்றேன், அதையும் அறிக்கை செய்யறேன். ஆனா இந்த நிலைக்கு நம்ம என்ன செய்யணும், வரணும். எந்த ஒரு பார்கெயினும் இல்லை. இங்கே படிக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றால் சரி, உடனே அந்த 16வது வசனத்துல எப்ரோன் சொன்னபடியே வர்த்தக இடத்தில் செல்லுபடியான 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். உடனே என்ன செய்யறாரு, வச்சிருக்கிறாரு, ஏன்னா அவரே பெரிய ஆளு, அப்போ இதை நிறுத்தி கொடுக்கிறார். இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியையும் அதில் உள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கும் ஒரு பெரிய எஸ்டேட்டே வளைச்சுட்டாராட்டு இருக்கு. எதுக்காக? கல்லறை பூமியாக. இஸ்ரேல் தேசத்துக்கு போனா அதை போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அது 2 நாடுகள், அந்த அவ்வளவு பெரிய இடமா, ஜோர்டான் பாதி அந்த நிலத்துல இருக்கான், இஸ்ரேல் தேசம் பாதி இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்ப 2 நாடுகளுக்கு நடுவுல அந்த இடம் வருதுன்னா எவ்வளவு பெரிய இடமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க. அவ்வளவு பெரிய இடத்தை என்ன செஞ்சிருக்கிறார், வாங்கியிருக்கார். ஏனென்றால் சாரால் அவள் ஒரு இளவரசி, அடுத்தது இளவரசனை என்ன செய்யணும், அங்க அடக்கம் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த முற்பிதாக்கள் மாத்திரம் அங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஈசாக்கும் ரெபேக்காலும் அங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க, யாக்கோவும் லேயாலும் அடக்கம் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, யாரு லேயால் அடக்கம் பண்றாங்க, ராகேல் அல்ல. எப்ராத்தா எனப்பட்ட இடத்துல ராகேல் என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணிடுறாங்க லேயால். அப்போ அந்த இடம் முழுவதும் முற்பிதாக்களுடைய கல்லறை. ஒரு சொல்லுவோமா, ஆமா, எப்ரோன் அந்த இடத்துக்கு போனா ரொம்ப அற்புதமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு பதில் பரலோகத்துக்கு போனாலும் அவங்களை நேரடியாவே என்ன செஞ்சிடலாம், இங்க போனா கல்லறை தான் பார்க்க முடியும், அங்க போனா என்ன செஞ்சிடலாம், நேரடியா பார்த்து அவங்க கிட்ட பேசிடலாம். எப்படி இருக்குது பாருங்க. இந்த ராஜா அவளுக்கு தெரியும், இந்த தேசத்தினுடைய முற்பிதாக்களாக என்னுடைய சந்ததியில சிலர் மறிக்க இருக்கிறாங்க, அவர்கள் இந்த இடத்துல என்ன செய்யணும், அடக்கம். ஒரு லாங் விஷன். நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு கூட யோசிக்கிறது இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவர் நாளைக்கு வந்துருவாரு அல்லது இன்னைக்கே வந்துருவாருன்ற ஆயத்தம் இருக்கணுமா, நம்ம பரிசுத்தத்துல அந்த எதிர்பார்ப்புல இருக்கணுமா. ஆனால் ஊழியத்தின் காரியங்கள், மற்ற காரியங்களை ஒரு லாங் விஷனோடு கூட என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். ஆனா அந்த அநேக நேரங்களில் நம்முடைய பார்வை அந்த தூர தரிசனத்தை இழந்திருக்கிறது. கர்த்தர் நம்முடைய பார்வைகளை கண்களை திறப்பாராக. அந்த பிறவி குருனுடைய கண்களை திறந்தது போல கர்த்தர் நம்முடைய பார்வை என்ன செய்யணும், திறக்கணும். தூர காலத்து தரிசனம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ அந்த இடம் முழுவதையும் என்ன செஞ்சிருக்கிறார், அந்த காசு கொடுத்து என்ன செய்ய வாசிக்கிறார். அவனுடைய ஊர் வாசல்கள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு பாருங்க, அந்த எந்த இடத்துல வைக்கிறாரு, ஊர் வாசல். சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்கள். இந்த வாசல் என்றது மிக முக்கியமான காரியங்களை பேசி தீர்வு காண்கின்ற அதிகார மையங்களாக காணப்படுகிறது. அந்த ஊர் வாசல் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராலை கானான் தேசத்திலே எப்ரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான். இவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க.
அடக்க ஆராதனை யார் தான் நடத்தியிருப்பா? ஆபிரகாம் தான் நடத்தியிருப்பார். அப்பவும் புலம்பி அழுதிருப்பார். இளவரசியை நான் என்ன செய்யறேன்? அடக்கம் செய்கிறேன். இவ்வளவே சாராளுடைய நல்ல வேலை போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லலாம் இல்ல. இவ்வளவே சாராளுடைய வயது, அதுக்குள்ள போயிட்டியம்மா அப்படின்னு என்ன செய்யறாரு? அழுது புலம்புகிறான். அப்போ ஆபிரகாமுக்கு 137 வயது அப்போ ஆபிரகாமுக்கு. ஆகவே இந்த காரியத்துல இருந்து நான் படித்த காரியம், தேவன் ஒரு பெண்ணுக்கு இளவரசி என்று பெயரிட்ட ஒரு காரியம் என்னை ஆழமா இது தொட்ட ஒரு வார்த்தையா இருக்குது. ஆண்டவர் இதை படிக்கும்போது திடீரென்று அந்த எண்ணத்தை கற்றுக் கொடுத்தார். அவள் விசுவாசம் உள்ள ஒரு பெண்ணா இருந்தாள். அவள் விசுவாசம் உள்ள, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெண், அன்புள்ள ஒரு பெண்ணாய், அன்புள்ள ஒரு பெண், விசுவாசத்தோட மரித்த ஒரு பெண்ணாக அவள் என்ன செய்றா? காணப்படுகிறது. விசுவாசத்தை, தன் சரீரத்தை பார்க்கல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி தன் சரீரத்தை திரும்பமாக உயிர்ப்பிக்க, அந்த பிள்ளையை பெற்றெடுக்க பலனை அடைந்தாள் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே அநேக காரியங்களை உங்களோடு கூட இந்த காலையில பகிர்ந்து கொண்டேன். ஆகவே சாதாரண காரியம், ஒரு நல்ல தாயாக அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? செயல்பட்டு இருக்கிறார். ஆபிரகாமும் கூட பாத்துங்க, அவளை இளவரசியை போல அடக்கம் செஞ்சிருக்கிறார். அப்போ சகோதரிகளை, பெண்களை என்ன செய்யணும்? மனைவிகளை இளவரசியை போல வைத்திருக்க வேண்டும் என்று இதுல நம்ம படித்துக்கிறோம். ஆண்களுக்கு அவ கிடக்கிறா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க சிலர். அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? சில இளவரசியை போல நடத்த வேண்டுள்ளார். நீங்களும் அப்படி நடக்கணும். ஆண்டவர் சொல்லணும். ஒரு மரியாதைக்குரிய ஒரு முடிவாக அவளுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? காணப்படுகிறது. கத்துக்கு சித்தமான அடுத்த வாரம் 24வது அதிகாரத்தை நம்ம படிக்கலாம். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பிரைஸ் எல்லாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுங்க. உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். வேற யாரையும் ஆண்டவர் சொல்லல. பேதுரு கூட, இந்த உலகத்துல அநேக பெண்கள் பிறந்திருக்காங்க, ஆனா பேதுருக்கு இவ்விதமான குணாதிசயம் உள்ள வேற யாரையும் அவருக்கு சொல்ல முடியல. தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு பெண். புறம்பான அலங்கரிப்பு அவளுக்கு அதுல நாட்டமே இல்லை. சாந்தமும் அமைதலுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்திலே அவள் நாட்டமுடையவளா இருந்தாள். புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருந்து தன்னை அலங்கரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் இப்படி இருப்பீர்கள் என்றால் சாராளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொல்றார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் அப்படியே கண்களை, ஆண்டவரே, இந்த பரிசுத்தவான்களை போல நாங்கள் வாழ விரும்புகிறோம். உங்க சிந்தையில எப்போது இந்த வார்த்தைகள் தான் இருக்கணும். இந்த வாரம் முழுவதும் ஆபிரகாமை போல என்னை மாற்றுங்க, சாராளை போல என்னை மாற்றுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை விசுவாசிக்கலன்னா இந்த உலக வாழ்க்கை முடியும் போது விளக்கு அணைந்து போகும், கண்ணியிலே பிடிக்கப்படுவோம், திரும்பி வரக்கூடாத அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாத இடத்துக்கு நாம் கடந்து செல்லுவோம். நம்முடைய பேர் மறக்கப்படும். ஆனா ஆபிரகாமுடைய பேர், சாராளுடைய பேர் இன்றைக்கு வரைக்கும் நிலைநிற்கிறது. ஆமா, இதற்கு ஒரு காரணம் நீதிமானாய் வாழ்ந்தான். அந்த கால விழாண்டவரை பார்த்து, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்களா கரம் உயர்த்தி, உங்களுக்கு இப்படி வாழணும்னா நீங்களா கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இருதயத்தை ஏறெடுக்கிற, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆபிரகாமை பார்க்கிற ஆண்டவரே, சாராளை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயம் உடையவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் தேவனோடு கூட வாழ்கின்ற மகா பிரபுவா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பூமியில இளவரசிகளா எங்கள் சபை மக்கள் இருக்கட்டும். ஹல்லேலூயா, ரகனா ஷதரியா, உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரும்பாலான அலங்கரிப்பை குறித்து நான் யோசிக்க மாட்டேன். சாந்தமும் இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த அமைதலும் உள்ள ஆவியை எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நல்ல தாயாக, தகப்பனாக இருப்பேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல மனைவியாக இருப்பேன் என்று சொல்லுங்கள். என்னுடைய விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லுங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது விசுவாசத்தினாலே அதை எதிர்கொள்வேன் என்று சொல்லுங்க. சாரால் விசுவாசத்தினாலே
கற்பம் தரிக்க பலன் அடைந்தால் என்று சொல்லப்படும். விசுவாசத்தினால் பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், குறைவுகள் வரும். விசுவாசத்தினாலே நாம் அதை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஜெபம் பண்றீங்களா? நீங்களாகவே ஆண்டவரை பார்த்து கேளுங்க. Praise the Lord. ஆண்டவர் இந்த கிருபையை நமக்கு தர வேண்டும். இது ஒரு மனித வார்த்தைகள் அல்ல. மோசே காரணம் இல்லாமல் இந்த 23வது அதிகாரத்தை எழுதி வைக்கல, ஒரு காரணத்தோடு கூட இதை எழுதி வைத்திருக்கிறார். Praise the Lord. என்னை அப்படி மாற்றுங்க என்று சொல்லுங்க. ஹalleluya. எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? ஆபிரகாமை போல நான் வாழணும், சாராளை போல ஆண்டவர் இந்த பூமியில நான் வாழணும். Praise the Lord. மகிமையில உம்முடைய ராஜ்யத்துல இருந்து மகிமையில சேர்த்துக் கொள்ளப்படும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. பாதாளத்துக்கு அல்ல, ஐஸ்வர்யவான் போன இடத்துக்கு அல்ல, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கின்ற இடத்திற்கு அல்ல, மகிமையிலே கிறிஸ்துவோடு கூட வாழ. அது நன்மையான ஒரு இடம், அது ஒரு நன்மையான ஆசீர்வாதமான ஒரு இடம். ஹalleluya. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சிய கையிலேனே. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை, ஆண்டவரே நீர் எங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறேன், நாங்கள் தாழ்ச்சி குறைவுபட்டு போவதில்லை. எங்கள் வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்கிறது, ஆனா நீர் மகிமையில அதை சரி செய்யுங்க. உங்களுடைய சத்தியத்தின் மூலமாக நீர் எங்களை திருத்துங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்கள் குறைவை சுட்டி காண்பித்து ஆண்டவரை நாங்கள் திறந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். நீர் எங்களுடைய பிதாவாக, எங்களுடைய தகப்பனாக, எங்கள் மெய்ப்பராக இருக்கிறீர். நாங்கள் உண்மை பின்தொடர்கிற ஆடுகளாய் இருக்க இந்த காலை வெள்ள எங்களை யார் பண்ணிக்கிறோம் என்ற உணர்வோடு இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடையிலேனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடையிலேனே. ஆவலதாய் என்னை பைமுல்மே, அவர் மேல் அவர் மீது அருளுகிறார். தேவபிதா என்னை மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடையிலேனே. ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீவி. மறுபடியும் சொல்லுவோமா? ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீவி என்னும் சுகமாய் பள்ளம் திறந்திடும் சற்றும் தீங்கு கண்ட பள்ளம் திறந்திடும் சற்றும் தீங்கு கண்ட வானப்பரன் என்னோடிருப்பார், அவைகளையும் கோருமை சேர்க்கும். தேவபிதா என்னோ, சிறுமை தாழ்ச்சியடையிலேனே. தேவபிதா என்னோ, சிறுமை தாழ்ச்சியடையிலேனே. பகைவர் எதிர ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்று படுத்தி, பகைவர் எதிர ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்று படுத்தி, சுகத்தைலம் சுகமாய அபிஷேகம் செய்வார். சிறுமை
நிரம்பும். மறுபடியும் சொல்லுவோம். ஆயுள் முழுவதும் என் பாகம் அருளும் நலமும் பாக்கியமும் என் வீட்டில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் சிறுமை சாநிழல் பள்ளம் இறங்கிடும் சற்றும் தீங்கு கண்டம். ஒரு நிமிஷம். நிறைய பேர் என்ன வார்த்தைன்னு தெரியாம இருக்கலாம். சாநிழல் பள்ளம் திறந்திடும். அந்த மரண வேளையிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சற்றும் தீங்கு கண்டு அஞ்சேனே. அதை பத்தி எனக்கு என்னவே இல்லை பயம். ஏனென்றால் நான் யார் இடத்துல போறேன், தேவனோடு கூட இருக்க போகிறேன். மகிமையான ஒரு இடத்துல சேர்க்கப்பட போகிறேன். எவ்வளவு பேர் சந்தோஷம். நான் ஒரு சாதாரண காரியம், யாரையும் பயமுறுத்துறதுக்காக இதை சொல்லல. ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. ஆமா, தேவனுடைய வார்த்தையில அந்த நம்பிக்கை குறித்து, அந்த சத்தியத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே சந்தோஷமாக பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாநிழல் பள்ளம் திறந்திடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சந்தோஷமாக சாநிழல் பள்ளம் திறந்திடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சாநிழல் பள்ளம் திறந்திடினும் சற்றும் தீங்கு கடைசியாக சாநிழல் பள்ளம் திறந்திடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வாழக்கடல் என்னோடு இருப்பார், வந்தறியும் தேவபிதாய் சிலுவை காட்சியனை தேவபிதாய் சிலுவை காட்சியனை ஆத்துமன் தன்னை குளிரப் பண்ணி அடியேன் கால்களை நீதினோம். ஆத்துமன் தன்னை குளிரப் பண்ணி அடியேன் கால்களை நீதினோம். பேக்கிய பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடக்கிறார். தேவபிதாய் சிலுவை காட்சியனை பகைவர்க்கெதிரே ஓர் பந்தி பார்த்தால் எனக்கென்றே பந்தி. பகைவர்க்கெதிரே ஓர் பந்தி பார்த்தால் எனக்கென்றே பந்தி. சுகதைலம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார். ஆயுள் முழுவதும் சிலுவை காட்சியனை ஆயுள் முழுவதும் என் பாதம் அருளும் நலமும் மறுபடியும் சொல்லுவோம். விசுவாசத்தோடு அவரோடு இருக்கிறோம். ஒரு முறை சொல்லுவோம். ஆயுள்
தேவபிதா உண்மையாய் சொல்லும் விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய பிதா. அவர்தான் என்னை பணிகொள்வே. அவர் நீரருள்கிறார். தேவபிதா சிலுவை காட்சியடை. அப்படியே கண்களை மூடி பயபக்தியோடு கூட உங்களுடைய இருக்கையில்